கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லையும் நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 13:3. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய பிரசங்கம் என்னன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதே இந்த உவமை மார்க்கு சுவிசேஷத்துலேயும் லூக்கா சுவிசேஷத்துலேயும் மூன்று சுவிசேஷங்களே இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏசப்பா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு உவமை தான் இந்த விதைக்கிறவனுடைய உவமையாய் காணப்படுகிறது. இப்போ ஒரு மனுஷன் விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விதைக்கிறதுக்கு சில அடிப்படையான பொருட்கள் கண்டிப்பாக தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நிலம் தேவை. நிலம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்னா விதைக்க முடியும். அது என்னவா வேணாலும், என்ன விதையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதை விதைக்கணும், ஒரு வயல் ஒரு நெல் தானிய வகைகள், அதற்குனாலும் ஒரு நிலம் வேணும். இல்லை ஒரு பெரிய மரம், தோட்டம், தோப்பு, அந்த மாதிரி எது வைக்கனாலும் என்ன வேணும், ஒரு நிலம் கட்டாயம் வேணும். ஒரு நிலம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ள நம்ம வரவே முடியும். அப்போ ஒரு விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலம் தேவை. அடுத்தது விதைக்கிறதற்குரிய விதை தேவை. அது என்ன பொருளாக இருந்தாலும் அது என்ன வேணும், அவங்க நினைக்கிற அந்த விதை இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த நிலத்தில் விதைக்க முடியும். இது ரெண்டும் இருந்தும் அந்த விதை வளர்வதற்குரிய என்ன சில பொருட்களும் அதுக்கு தேவை. தண்ணீர் தேவை. தண்ணீர் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், விவசாயம் அல்லது எந்த ஒரு தோட்டத்தையும் என்ன செய்ய முடியும், பராமரிக்க முடியும். தண்ணி இல்லைன்னா எந்த ஒரு செடி வகைகள் என்ன செய்யாது, வளராது. அதற்கு பிற்பாடு பார்த்தோன்னா ஒரு கால சூழ்நிலை தேவையாக இருக்குது. ஒரு வெதர் கண்டிஷன் தேவையாக இருக்குது. சில வெதர் அந்த கால சூழ்நிலைகள் இருந்தால் தான் சில கனிகள், சில பழங்கள், சில இது என்ன செய்யும், காய்க்கும். சீசனுக்கு தான் என்ன செய்யும், காய்க்கும். நம்ம சொல்ல இப்போ மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குரிய ஒரு காலம் என்னது, சம்மர் சீசனில் தான் என்ன செய்யும், மாம்பழம், இந்த மாதிரிப்பட்ட சக்கப்பழம், அதெல்லாம் அந்த சீசனில் தான் நல்லா விளையும். அதே நேரம் இந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா தர்பூசணி, அந்த மாதிரிப்பட்ட நீர் சத்துள்ள பொருட்களும் நல்லா விளையிற காலமும் அந்த காலமாக தான் காணப்படும். அதே போல் இந்த அடுத்தது இந்த ஸ்ப்ரிங் சீசன், இந்த மழை காலம், இந்த இதிலெல்லாம் அதற்குரிய கனிகள் என்ன செய்யும், காய்க்கும். அப்படி ஒரு விதையை விதைச்சு அதனுடைய அறுவடையை நம்ம பெறணும்னா இந்த 4 காரியமும் முதல்ல தேவையாக இருக்கும். ஒரு நிலம் வேணும், விதை வேணும், தண்ணீர் வேணும், கால சூழ்நிலையும் தேவையாக காணப்படுது. சங்கீதம் 107:37 பார்த்தோன்னா, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த என்ன செய்யணும், இடம் இருந்தனால அதை விதைப்பதற்குரிய ஒரு இடமா என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். சங்கீதம் 107:37 வாசிக்கும்போது வாசிங்க. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். பார்த்தீங்களா, வயல்களை என்ன செய்கிறாங்க, உண்டாக்குறாங்க. இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை வாங்கின பிற்பாடு அதற்கு ஏற்று அவங்க எப்படி அதில் விதை என்ன பயிரிட விரும்புகிறாங்களோ அதற்கேற்ற விதத்தில் என்ன செய்வாங்க, அந்த நிலத்தை முதல்ல ரெடி பண்ணுவாங்க. வயல்னா தானிய வகைகளை போட விரும்புகிறாங்கன்னா என்ன செய்வாங்க, நல்லா உழுது எடுத்து பண்ணுவாங்க. அதே இது ஒரு தோட்டம் வைக்கணும், மரங்கள் நடணும்னா அதுக்கு தக்க என்ன செய்வாங்க, குண்டு தோண்டி அதில் அந்த விதைகளை போட்டு மூடி ரெடி பண்ணுவாங்க. திராட்சை தோட்டம் அதுக்கு தக்க என்ன செய்வாங்க, அந்த நிலத்தை ரெடி பண்ணுவாங்க. ஏசாயா 28 கூட நம்ம வாசித்தோன்னா 28, 24, 25 வாசிக்கும்போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுத்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? பார்த்தீங்களா, இப்போ ஒரு வயல் இருக்குன்னா அது என்ன செய்வாங்க, டெய்லி என்ன செய்துட்டு இருக்க மாட்டாங்க, உழுதுட்டு இருக்க மாட்டாங்க. அது உழுகிறதுக்குரிய டைமில் என்ன செய்வாங்க, உழுவாங்க. அதை என்னென்ன அதை கொத்த வேண்டிய டைமில் கொத்துவாங்க. அதாவது உரம் போட வேண்டிய நேரத்தில் உரம் போடுவாங்க. டெய்லி என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்வாங்க, செய்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா பார்த்தீங்கன்னா உளுந்த என்ன செய்வாங்களாம், தெளிப்பாங்களாம், ஜீரகத்தை தூவுவாங்களாம். அப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் சொல்லியிருக்கு.
இப்போ என்னென்ன விதையை எப்படி விதைக்கணுமோ அந்தந்த விதத்தில் தான் என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. முதல் தரமான கோதுமை, தெரிந்து கொள்ளப்பட்ட வார் கோதுமை கம்பை என்ன செய்வாங்க, விதைப்பாங்களாம். அப்போது இப்படி விதைக்கிறதுலேங்கிறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் விதைக்கணும்னாலே அதுக்கு அடிப்படையான சில காரியங்கள் என்னது செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை அவன் விருப்பப்படி அல்லது ஒரு எஜமானுடைய விருப்பப்படி, தோட்டக்காரனாக இருந்தால் எஜமானுடைய விருப்பப்படி என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த ஆயத்தப்படுத்துறாங்க. வயலாகவோ தோட்டமாகவோ என்ன செய்யறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. விதைக்கப்பட வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யணும், விதைக்கப்படணும். அதை விட்டுட்டு வேற இடங்கள்ல போய் விதைச்சா என்ன செய்யாது, செடி வளராது. இந்த ஓமையில நம்ம அதை தான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னு சொன்னால் அது நம்ம கீழே உள்ள வசனங்கள் நமக்கு தெரியும். விதைக்கிற மனுஷன் என்ன செய்கிறான், விதைக்கும் போது சில வித வழியருகே விழுது, சில வித கற்பாறையான இடத்துல விழுது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுது, சில விதைகள் தான் என்ன செய்யுது, நல்ல நிலத்தில் விழுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையுமே எல்லாமே 100 மடங்கு பலன் கொடுக்கல. சிலது 30, சிலது 60, சிலது 100 என்ன செய்து பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. அதுபோல் தான் பாருங்கள், இப்போ நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்யணும், இதற்கு ஒப்பிட்டு பார்க்கணும். நிலம் என்பது மனிதனுடைய ஜீவியத்தை தான் குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தான் என்ன செய்கிறாங்க, ஒரு நிலத்துக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல ஊமையாக இசபா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு விதையை பார்த்திங்கன்னா விதைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அது வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. தண்ணீர் பரிசுத்தாவியோட அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல மத்தேயு 13:4 நம்ம வாசித்தோம்னா, மத்தேயு 13:4 வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 3வது வசனத்தை வாசிங்க. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் என்ன செய்தான், விதைக்கிறதுக்கு அவன் வீட்டிலேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டான். விதைக்கிற அந்த இடத்துக்கு போயிருக்கான். போயிட்டு அவன் என்ன செய்யறான், விதைக்கிறான். அவன் விதைக்கையில் சில விதை என்ன செய்தது, வழி அருகே விழுந்தது. வழி அருகே அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அது பாருங்க, வழினா இப்போ நம்ம வெளியே ரோடு இருக்கு. இந்த ரோடுக்கு பாருங்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அது வேலி அடைக்கப்படாத ஒரு இடம். அந்த இடத்த உரிமை பாராட்டுறதுக்கு யாருமே கிடையாது. யாராவது ரோட்டில் ஃபுல்லாக செருத்து நின்னா என்ன கேட்பாங்க, நம்ம ஊர் லாங்குவேஜில் கேட்பாங்க, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, இப்படி நிற்கிறீங்க, இப்படி வண்டியை விட்டுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நம்ம ஊர் லாங்குவேஜில் கேட்பாங்க பாருங்க. ஏன்னா அது என்னது, பொது சொத்து. அதை யாரும் உரிமை பாராட்டி கொள்ள முடியாது. அதற்குன்னு சொல்லி ஒரு ஓனர் கிடையாது. அது என்னது, அரசாங்கத்துக்கு உரிய ஒரு பொருளாய் காணப்படுது. அதை குறித்து யாருமே கேட்கவே முடியாது. கேட்பார் கேள்வியற்ற ஒரு இடம் தான் வழி அருகே உள்ள இடம். ஒரு அனாதையை போல ஒரு காணப்படுகிற இடம். யாராவது அந்த வழியை போய் இந்த பாதை ஏன் பாதை இது அப்படின்னு சொல்லி யாராவது உரிமை பாராட்ட முடியுமா? யாருமே உரிமை பாராட்ட முடியாது. அது ஒரு யாருமே அதை உரிமை பாராட்ட முடியாத ஒரு கைவிடப்பட்டது போல உள்ள ஒரு இடம். எல்லாரும் அந்த வழியில தான் நடந்து போறாங்க. மனுஷன் போறாங்க, மிருகங்கள் போகுது, வாகனங்கள் போகுது. ரோடு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ரோடு ரொம்ப முக்கியம். ஆனால் பாருங்க, அதற்கு எந்த ஒரு மதிப்பும், அதை தனியா இது எனக்குரியதுன்னு சொல்லி கேர் பண்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு அனுபவம் தான் வழி அருகே உள்ள இடமா காணப்படுகிறது. அடுத்து 5வது வசனத்தை வாசிக்கும் போது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. பாருங்க, இந்த கற்பாறையான இடம் என்பது கடின இருதயத்தை தான் காட்டுது. பாருங்க, நம்முடைய ஜீவியம் முதல்ல வழியருகே உள்ள போல நம்மளை ஒரு வேளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உடையவங்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அந்த வழியருகே உள்ள நிலமாய் காணப்படுகிறது. இந்த கற்பாறையான இடம் என்பது கடின ஒரு இருதயத்தை தான் காண்பிக்கிறது. அதாவது இந்த நிலத்தை என்ன செய்ய முடியாதுன்னா பண்படுத்தவே முடியாது. இப்போ ரோட்ல போய் யாராவது பண்படுத்த போவாங்களா? போக மாட்டாங்க. போனால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அதே போல் கடின இருதயத்தை போல உள்ள கற்பாறையான ஒரு இடத்த போய் யாராவது உள்ளே போவாங்களா? ஒரு இடத்துல பாறை இருக்குது, அதில் யாராவது உள்றதுக்கு ஏர் விடுவாங்களா? இல்லை அதை கொத்தி எரு போடலாம் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அதில் மண் இல்லை. மண் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், செடி வளர முடியும். அப்போ மண் இல்லாத ஒரு கடினமான ஒரு இடம் தான் அந்த கற்பாறையான ஒரு இடமா காணப்படுது. இதில் தண்ணி ஊற்றுனா கூட என்ன செய்யாது, தண்ணி நிற்காது. என்ன செய்துடும், ஓடி வந்துடும். இப்போ ஆறு
ஆறுகள்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து தண்ணி வருதுன்னா மலையிலேருந்து வருது. ஏன் மலையிலேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா அது வந்து மலை ஃபுல்லாகவே பாறைகளால் இருக்கும். அந்த பாறையில் என்ன தண்ணி நிற்க முடியாது. அதனால அங்கே உள்ள தண்ணியெல்லாம் என்ன செய்திரும், கீழே ஓடி வந்துடும். இப்போ இந்த தண்ணீர் நிற்க முடியாத ஒரு இடம் தான் இந்த கற்பாறையான ஒரு நிலமாக காணப்படுகிறது. ஒருவேளை இதற்கு ஓனர் இருக்கலாம், ஆனால் இதுக்கு தோட்டக்காரங்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சில மலை அடிவாரங்களில் இடங்கள்லாம் வாங்கிட்டு மலையிலேயே சில இடத்த அவங்களுக்குரியதாக வச்சுட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன செய்ய முடியாது, விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல தோட்டக்காரங்க தேவையே கிடையாது. மூணாவது பார்த்தோன்னா மத்திய 13:7 வாசிக்கும்போது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முள்ளுள்ள இடத்த பார்த்தீங்கன்னா இது பண்படுத்தப்படாத ஒரு இடம், பாழாய் கிடக்கிற இடம். இந்த இடத்த பண்படுத்த முடியும், ஆனால் அதை வந்து யாருமே கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த இடம் என்ன ஆயிரும், பராமரிப்பு இல்லாத முள்கள் வளருகிற ஒரு இடமா காணப்படும். நம்ம சர்ச்சுக்கு வெளியில் அந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு இடம் கிடக்கு. அந்த இடத்த பார்த்தோன்னா ஃபுல்லாக என்னதான் இருக்குது, செடி கொடி குப்பை அப்படிலாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அதை வந்து பராமரிக்க ஆள் இல்லை. அதுக்கு ஒரு ஓனர் இருக்காங்க, ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. ஏன்னா அதை பண்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஒரு பாழாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் அந்த இடம் காணப்படுது. அப்படி சிலருடைய ஜீவியம் கூட எப்படி இருக்கும், பண்படுத்த முடியவே செய்யாது. யாருமே அதை பண்படுத்த வரமாட்டாங்க. அது பாழாக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்படுகிற ஒரு ஜீவியத்தை தான் இது காண்பிக்கிறது. பாருங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 24:31 வாஸ்தவம்னா நிலத்தின் முகத்தை காஞ்சூரி மூடினது அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஒரு இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லைன்னு வைங்க, அந்த இடத்த அப்படியே என்ன செஞ்சிரும், முள். இப்போ அந்த முள் இல்லை, முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சு முள் மாதிரி ஒரு முள் இருக்கும். நம்ம கால் வச்சாலும் நம்ம காலில் என்ன செய்திரும், குத்திரும். அது அப்படி இந்த கொடி மாதிரி அப்படி தரையை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம், மூடி அப்படி பிடிச்சி வச்சிருக்கோம். பாருங்க, ஏன் இதை வந்து யாருமே அதை வந்து கேர் பண்ணவே இல்லை. அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆள் நடக்க கூட போகிறது இல்லை. இது ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை தான் இந்த முள்ளுள்ள இடம் வந்து காண்பிக்கிறது. அதை பாருங்க, நீ எரேமியால நம்ம வாசிக்கிறோம், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம வேதம் நமக்கு சொல்லுது. முள்ளான இடத்துல கொண்டு போய் விதைச்சா அந்த முள் என்ன செஞ்சிடும், அந்த செடியை வளர விடாமல் வளருகிற செடிகளை என்ன செய்திரும், நெருக்கி போட்டுரும். அதனால நல்ல நல்ல விதைகள் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இந்த 4வதா பார்த்தோன்னா 8வது வசனம் மத்திய 13:8 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சில விதையும் நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நிலத்திற்கு ஒரு ஓனர் இருக்காங்க. இந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு தோட்டக்காரங்களும் இருக்கிறாங்க. இந்த இடத்திற்கு காவல் பண்ணுவதற்கு காவல்காரங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த நல்ல நிலத்துக்கு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜனத்துடைய வாழ்க்கை தான் இந்த நல்ல நிலம் காண்பிக்கிறது. இந்த ஓனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஓனர் யாருன்னா ஏசப்பா தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்துக்கு ஓனராக இருக்கிறாங்க. நம்மளை உரிமை பாராட்டி, ஏன் சொத்து, ஏன் சம்பத்து, இது ஏன் ஜனம், இவங்க எனக்குரியவங்க, நீ என் தாசன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்யறாங்க, என் சிநேகிதன் அப்படின்னு சொல்லி நம்மளை உரிமை பாராட்டி என்ன செய்திருக்காங்க, நம்மளை வச்சிருக்காங்க. நம்முடைய உரிமையாளர் யாருன்னா ஏசப்பா தான் நம்முடைய உரிமையாளராக இருக்கிறாங்க. நம்முடைய ஜீவியத்தை பக்குவப்படுத்துகிற தோட்டக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்க. நம்ம சபைக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை தந்து என்ன செய்யறாங்க, நம்முடைய ஜீவியத்தை பக்குவப்படுத்துறாங்க. அதற்கு கர்த்தர் நியமித்தது யாரு, நமக்கான தோட்டக்காரங்க, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரங்க. நமக்கு காவல்காரங்களும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. பாருங்க, மத்திய 13:25 நம்ம வாசிக்கும் போது அந்த மனுஷர்கள் எல்லாரும் தூங்கின உடனே சத்துரு என்ன செஞ்சுட்டான், வந்து கழைய விதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த காவல்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக உத்தரவாதம் எடுத்து நமக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்களும் நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகளையும் தான் காண்பிக்கிறது. பாருங்க, சபைக்கு வந்தோம் போனோம் அப்படிங்கிற அனுபவத்தில் இல்லை. ஒவ்வொரு ஜனத்தையும் ஊழியக்காரங்க மட்டும்தான் விசாரிக்கணும், ஊழியக்காரங்க மட்டும்தான் ஜெபிக்கணும் அப்படி இல்லை. வருகிற ஜனங்களை என்ன செய்யணும், சபை ஜனங்களை விசாரிச்சு, இன்னைக்கு இவ்வளோ பேர் வரலை, இப்போ என்ன செய்யணும், ஏன் அவங்க வரல, எதனால வரல, உடம்பு முடியலையா, அதை விசாரித்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒரு காவல்காரர்களை போல இருக்கிற விசுவாசிகளுக்கும் அதில் பங்கு உண்டு. பாருங்க, எசேக்கியேல் 36:9 வாசித்தோம். எசேக்கியேல் 36:9 வாசித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இப்போ நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்யறோம், பண்படுத்தப்படுகிறோம்.
அதனால கர்த்தருடைய வசனங்கள் என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில விதைகள், பலவிதமான விதைகள் நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்படுகிறது உண்டு. பாருங்க எப்படி தேவன் நம்முடைய ஜீவித்தை என்ன செய்யறாங்க, உழுது நம்மளை கொத்தி நமக்கு எரு போட்டு நமக்கு தண்ணீர் பாய்ச்சு நம்ம ஆண்டோடைய விருப்பப்படி என்ன செய்யறாங்க, நம்முடைய வாழ்க்கையில விதைகளை விதைத்து அதற்குரிய கனிகளை கொடுக்கிறவங்களா கர்த்தர் என்ன செய்யறாங்க, நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த தண்ணீர் அப்படின்னா அந்த செடி வளர்றதுக்கு தண்ணினா பரிசுத்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஏசாயா 32:20-15 வாசிக்கும்போது, ஏசாயா 32:20 15 வாசிக்கும்போது, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உன்னதத்திலிருந்து நம்மை ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பார்த்தீங்களா, இங்கே பரிசுத்தருடைய அபிஷேகம் தான் இந்த தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்படுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விதைகள் விதைக்கப்படும் போது நம்ம அதுக்குரிய கனிகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக காணப்படுது. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த அபிஷேகத்தின் நிறைவுக்கு யாருமே என்னது சரியாக இடம் கொடுக்கறதே இல்லை. கொஞ்சம் என்ன செய்கிறோம், ஆவியில் நிரம்புறோம், அதுக்கு பிற்பாடு நம்ம போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் வளர்ச்சி அடைவதற்கு தினமும் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. எப்படி நம்ம சாப்பாடு நமக்கு முக்கியமோ, தண்ணி நமக்கு முக்கியமோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகமும் நமக்கு ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியமான ஒன்றாய் காணப்படுது. அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையவே முடியாது. பரிசுத்த அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்குள்ள நம்ம நிரம்பி வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால சூழ்நிலை, வெதர் கண்டிஷன் அப்படின்னா உபாகமம் 33:14 நம்ம வாசித்தோம். உபாகமம் 33:14 வாசிக்கும்போது, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். பார்த்தீங்கன்னா இங்கே சூரியனும் கனிகளை பக்குவப்படுத்துது, சந்திரனும் என்ன செய்யுது, பக்குவப்படுத்து. நம்ம நினைப்போம் நம்ம இதில் ஒரு கொய்யா மரம் இருக்குது, அந்த கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்க நேரம், வெயில் படுற இடத்துல உள்ள அந்த கொய்யாக்காவோட சைடு என்ன செஞ்சிரும், சீக்கிரமாக கலர் மாறிடும், சீக்கிரமாக பழுக்கும். ஆனால் அந்த கலர் வெயில் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்லேயே என்ன செய்யும், அந்த காய் காணப்படும். இப்போ சூரியன் வந்து என்ன செய்யும், கனிகளை பக்குவப்படுத்தும். அந்த சூட்னால பழங்கள் என்ன செய்யும், விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். சந்திரன் என்ன, அது குளுமை தானே, அதனால என்ன செய்யும் நம்ம நினைப்போம். ஆனால் சந்திரனுக்கு கூட என்ன இருக்குது, அந்த பழத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் காற்று போன்ற சோதனைகள்லாம் வரும்போது நம்ம அதை கடந்து ஜெயித்து என்ன செய்யணும், இயேசுவோட கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்ம என்ன செய்யணும், கனி கொடுக்கக்கூடியவங்களா நம்ம காணப்படணும். சூரியனும் சந்திரனும் பக்குவப்படுத்துறது போல ஆண்டோடைய கிருபையும் ஆண்டோடைய இரக்கமும் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தக்கூடியதாக காணப்படும். நம்ம அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கனிகள் வளர்ச்சி அடைகிற விதத்தில், அது பூரணப்படுகிற விதத்தில் ஆண்டோடைய கிருபை தான் என்ன செய்யும், நம்மளை வழிநடத்தும். அவருடைய இரக்கம் நமக்கு உதவக்கூடியதாக காணப்படும். ஒருவேளை நம்ம இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒருவேளை காற்று, மழை, அப்படி பெருவெள்ளம் அப்படிங்கிற அனுபவத்தில் உள்ள சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் தேவனுடைய கிருபையை சார்ந்த அவருடைய இரக்கத்திற்கு நம்ம காத்திருக்கும்போது தேவன் என்ன செய்வாங்க, எப்படிப்பட்ட எல்லா சோதனைகள் அனுபவத்திலேருந்து ஜெயித்து கர்த்தருக்காக கனி கொடுக்கக்கூடியவங்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா விதையை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்னென்ன விதைகள், இப்போ நம்ம ஒரு நல்ல நிலங்களா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விதைகள் விதைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதைகள் காணப்பட வேண்டும், பலவித விதைகள் இருக்குது பாருங்க. அவங்கவங்க தேவைக்கு என்ன செய்வாங்க, விதை வந்து விதைப்பாங்க, இருக்கிற நிலத்துக்கு தக்க விதைப்பாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா செடி வகைகளும் வளராது. இப்போ ஆப்பிள் இருக்கு, அது வந்து நம்ம நார்கோவில போட்டால் வளருமானா வளராது. ஆப்பிளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, குளிர் பிரதேசத்தில் தான் என்ன செய்யும், ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் என்ன செய்யும், ஆப்பிள், ஆரஞ்செல்லாம் என்ன செய்யும், விளையக்கூடியதாக காணப்படும். அதே போல் நம்ம நிலத்துக்குன்னு சொல்லி சில வகைகள் இருக்குது, இதை கொண்டு போய் அங்கே வச்சா என்ன செய்யாது, விளையாது. அப்போது அந்தந்த நிலத்திற்குரிய விதைகளை விதைக்கும் போது தான் என்ன செய்யும், அது பலன் கொடுக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சில விதைகள் என்ன செய்யணும், விதைக்கப்பட வேண்டும். அந்த விதைகளில் இருந்து நம்ம கர்த்தருக்கென்று பலன் கொடுக்க வேண்டியது அவசியமாக காணப்படுது. முதலாவது பார்த்தோம்னா லூக்கா 8:11 வாசிக்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும்போது, அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம்.
பாருங்க, விதை என்பது கர்த்தருடைய வசனத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் வேத வசனம் தான் ஒரு விதையாய் காணப்படுது. அதுதான் இந்த உவமையில ஆண்டவர் கூட சொல்றாங்க. ஆண்டவர் வந்து அந்த விதைக்கிறவனுடைய உவமையில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த விதை என்னது? தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை தான் காண்பிக்கிறது. இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வசனம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விதைக்கப்படுகிறது. இப்போ நம்ம சபைக்குள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்ம சபைக்கு வெளியே இருந்து அநேகர் என்ன செய்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையே கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைப்போம் நம்ம சபைக்குள்ள தானே இருக்கோம், சபைக்கு தானே, நமக்கு தானே பேசுறாங்க, நம்ம மட்டும் தானே கேட்கிறோம். அப்படி இல்லை, வெளியே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவங்களா காணப்படுறாங்க. இந்த வார்த்தையினால என்ன செய்றாங்க? உயிர்ப்பிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? காணப்படுறாங்க. இப்போ இந்த விதை வந்து விதைக்கப்படணும். நல்ல நிலத்தில் இந்த விதை விதைக்கப்படுகிறது. இப்போ ஆண்டவர் வந்து விதையை விதைக்கிறாங்க. இப்போ ஒருவேளை விதைக்கும் போது சபைக்குள்ளே தான் இருக்கும், அதனால நாங்கள் நல்ல நிலத்தை போல் ஆண்டவருக்கு பலன் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தரம் என்னது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வசனம் விதைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வசனம் வந்து முளைக்கும் போது எப்படிப்பட்ட தன்மையில் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 19வது வசனத்தை வாசிக்கும்போது, மத்தேயு 13:19 வாசிக்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். பார்த்தீங்கன்னா, இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வசனம் விதைச்சிட்டு இருக்கோம், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வார்த்தைகள் விதைக்கப்படும் போது இந்த வசனம் வந்து எல்லார் இருதயத்தையும் இப்போ என்ன செய்யாது? குத்தாது. சிலருடைய இருதயத்தில் தான் என்ன செய்யும்? இந்த வசனம் குத்தக்கூடியதாக காணப்படும். சிலருடைய இருதயத்தில் ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, விதைக்கிறவனுடைய உவமை, அப்படி இதுதான் பேசுவாங்க. வழி அருகே விதைக்கப்பட்டது, கற்பாறையான இடம், முள்ளுள்ள இடம், நல்ல நிலம், இதுதான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இது நம்ம எத்தனை வாட்டி நம்ம கேட்டாச்சு, எத்தனையோ வார்த்தைகளை நம்ம இதுலேருந்து கேட்டிருக்கோம். இதுலேருந்து ஆண்டவர் என் கூட அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட போது என்கிட்ட பேசியிருக்காங்க, நான் ஞானஸ்தானம் விட்டு போய் என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சிலர் நம்ம வந்து அதை வந்து அசால்ட்டாக எடுப்போம். அந்த வார்த்தை நமக்குள்ளே போய் கிரியை செய்ய முடியாது. அது அந்த வசனத்தினால உணர்வு உண்டாகாமல் இருக்கிற ஒரு நிலம் தான் வழியருகே உள்ள நிலத்திற்கு ஒப்பிடப்பட்ட மனுஷனை காண்பிக்கிறது. பாருங்க, இங்கே தான் உட்கார்ந்துருப்போம், ஆனால் உடம்பு இங்கே இருக்கும், மனசு எங்கே இருக்கும்? அப்படியே சுற்றிட்டு வரும். நாளைக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுது, நாளைக்கு காலையில் பிள்ளைங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ என்ன செய்யலாம்? இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே முடிஞ்சு போய் காய்கறியெல்லாம் வாங்கணும், பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி முதல் நாள் நல்லா சாப்பாடு கொடுத்து விடணும், எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? நம்ம உடம்பு இங்கே இருக்கோம், மனசு என்ன செய்யும்? அப்படி சுற்றிக்கிட்டே வரும். ஆம்பளைங்களை எடுத்துக்கிட்டா, பிரதர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? காலையில் சீக்கிரமாக கொண்டு ஸ்கூலுக்கு விடணும், ஆட்டோக்காரன் வருவானான்னு தெரியல, முதல் நாள் சாயங்காலம் கூப்பிட போகணும், வேலை வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தாலும் மனசு என்ன செய்யும்? அப்படி வெளியே போய் சுற்றிட்டு வரும். அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படி சொல்லி என்ன செய்யும்? அப்படி சுற்றிக்கிட்டே வரும். சிலர் என்ன செய்வாங்க? இந்த உலகத்திலேயே இல்லாமல் வேறு உலகத்தில் போய் வாழ்ந்துட்டு வருவாங்க. வசனத்தை கேட்கவே முடியாத ஒரு அனுபவத்தில் ஒரு வழியருகே உள்ள ஒரு நிலத்தை போல காணப்படலாம். பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தில் என்ன செய்ய விதைக்க வசனத்தை அவங்களால உணர முடியாது. அப்போ வந்து ஆகாயத்து பறவைகள் தூக்கிட்டு போறது போல பொல்லாங்க என்ன செஞ்சிருவான்? அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யலாம், அதனால என்ன செஞ்சிருவான்? எடுத்து போட்டுருவான். அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? விதை வளரவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20:21 நம்ம வாசிக்கும் போது, கற்பாறையான இடத்துல விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதிக வேர் இல்லாததுனால என்ன செய்யறான்? வெயில் ஏறுற போது வேர் இல்லாமல் என்ன செய்யுது? அந்த 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 செடி என்ன செய்யுது? சீக்கிரமாக தீஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா, இந்த கற்பாறையான இடத்துல போல உள்ள ஒரு வாழ்க்கை உள்ளவங்க சத்தியத்தை கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? சத்தியத்தை விரும்புகிறோம், அதன்படி வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சூழ்நிலைகள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கட்டாயம் என்ன வரும்? சோதனை வரும். அந்த சோதனை வரும்போது நம்ம என்ன செய்துறோம்னு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போய் இடரல் அடைந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு அனுபவத்தில் உள்ளவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வேர் ஆழமாய் வளர முடியாது. இந்த வசனத்தின் ஆழம் நம்மளுக்குள்ள வேர் விட தான் என்ன செய்வோம்? நம்ம சத்தியத்துக்காக என்ன செய்வோம்? வைராக்கியமாக வாழ முடியும். அப்போ ஆனால் அந்த வேர் விடுவதற்குரிய இடம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்காக என்ன செய்ய முடியாது? பலமாக நம்மளால் நிற்க முடியாது. இப்போ பார்த்தோன்னா ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை பண்ணணும்,
பண்ணுவோம். ஏசப்பா நான் கண்டிப்பாக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணணும்னா அந்த அதிக வேர் நமக்குள்ளே இல்லை. அப்போ அதுக்குரிய ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன செஞ்சுருவோம், அந்த காரியத்தில் விழுந்து போயிடுவோம். இதுதான் ஒரு கடினமான ஒரு இருதயத்தின் அனுபவம் உடையதாக காணப்படுகிறது. அப்புறம் 22வது வசனத்தில் நம்ம வாசித்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முள்ளுள்ள இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவன் வந்து வளரும்போது என்ன செய்வான், என்ன செய்ய அந்த முள்ளை நெருக்கிறது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியத்தின்படி வளர்ந்து வரும்போது என்ன செய்யும், இந்த உலகத்தின் கவலைகள் என்ன செய்துரும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்துரும், நெருக்கி போட்டுரும். இப்போ ஆலயத்துக்கு வருவாங்க, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் வரணும், சத்தியத்தின்படி நம்ம வாழணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக ஆரம்பத்தில் ஆலயத்துக்கு வருவாங்க, நல்ல விசுவாசியா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுவாங்க. ஆனால் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குற சூழ்நிலை வரும்போது நகை கலத்தோம்னா என்ன செய்வாங்க, ஐயோ எப்படி நகை கடத்திட்டு இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ முடியும், நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை என்ன சொல்லுவாங்க, படிக்கிற இடத்துல நம்ம பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம நகை கலத்தி நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் அது என்னது, நமக்கு இந்த சமுதாயத்தில் நம்முடைய ஸ்டேட்டஸில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிடும், அதனால் என்னால் முடியாது. இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது வெளியே தெரிஞ்சால் அது ஏதாவது சொல்லுவாங்க, என்ன நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை விட்டுட்டு இங்கே போயிட்டீங்களா, உங்கள் தாய் சபையை விட்டுட்டு நீங்கள் பெந்தேகோஸ்தில் போய் சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லுவாங்க, அதனால் யாருக்கும் தெரியாமல் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இடம் என்ன செய்துரும், நெருக்கி போடுறதுனால இவங்களால என்ன செய்ய முடியாது, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, ஆண்டவருக்காக கனி கொடுக்கவோ பலன் கொடுக்கவோ என்ன செய்யாது முடியாது. அடுத்தது 23வது வசனத்தில் பார்த்தோன்னா, இந்த நல்ல நிலத்தில் இந்த வசனம் விதைக்கப்படும் போது இந்த வசனம் எப்படி பலன் கொடுக்கிறதா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்களாம், கேட்பாங்க, உணர்வாங்க, 30 60 100ஆய் பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஒரு நல்ல நிலத்தில் விதையை விதைச்சோன்னா அந்த விதையை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும், அது உள்ள மண்ணுக்குள்ள அது விதைக்கப்பட்ட பிற்பாடு அது என்ன செய்யும், அதுலேருந்து அது முளை விட்டு அது வளர்ந்து அது என்ன செய்யும், கனியை கொடுக்கும். சில எல்லா விதையிலையும் 100% வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சில விதை 30%, அதாவது அவ்வளோதான் கொடுக்க முடியாது, அவ்வளோ கொடுக்கும். 60% தான் கொடுக்க முடியும்னா அது அவ்வளோ கொடுக்கும். சில விதை தான் பாருங்க பரிபூரணமான ஒரு விளைச்சலை கொடுக்கும். அப்போ அப்படி இந்த ஒரு நல்ல நிலத்துல கூட 3 விதமான அந்த விதையுடைய வளர்ச்சியின் அனுபவத்தில் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சத்தியத்தை கேட்கும்போது அதை கேட்கிறோம், அதை உணர்கிறோம். ஆமா இசப்பா இந்த வார்த்தை என் வாழ்க்கையா மாறணும், நான் சத்தியத்தை கேட்கும்போது நான் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், விசுவாசத்தை குறித்து பேசும்போது நான் விசுவாசத்தில் நிற்கணும், பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது நான் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை நான் தரிசிக்க முடியும், நான் வந்து இயேசுப்பாவுடைய கற்பனைகளின் படி நான் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிச்சாதான் இப்படிப்பட்ட நீதிகளை நிறைவேற்றினாதான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ நான் என்ன செய்யணும், இதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சத்திய வசனங்கள் கேட்கும்போது நல்ல நிலத்தை போல நம்முடைய ஜீவி என்ன செய்யுது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு வந்து உதவி இலகுவாய் காணப்படுது. உளப்பட்ட ஒரு நிலம் தான் என்ன செய்ய முடியும், அது வந்து விதை வந்து முளைச்சி வருவதற்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹார்டான இடத்துல ஒரு விதையை போய் ஊனி வச்சு பாருங்க, அந்த விதை வெளியே முளை விட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு வரும். அதே நேரம் கிளறி விட்ட ஒரு மண்ணில் ஒரு விதையை கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக என்ன செய்கிறோம், அந்த மண்ணிலேருந்து வெளியே வருவதற்கு ஈஸியாக. அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனால் பண்படுத்தப்பட தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய முடியும், நம்ம வந்து பலன் கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 13:48 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 13:48 வாசித்தோன்னா, நித்திய ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் வசனத்தை விசுவாசித்தார்கள்னு வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் யார் யாரை பேர் எழுதியிருக்காங்களோ இவங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல கர்த்தர் நம்ம பேரை எழுதியிருக்கனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறோம், விசுவாசித்து அதற்கு ஒப்பு கொடுக்குறோம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ்ல நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, மாணவிகள் இருப்பாங்க. ஆனால் டீச்சர் வந்து ஒரு நேரம் தான் என்ன செய்வாங்க, அந்த ஒரு டைம்ல தான் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் சேர்த்து பாடம் எடுப்பாங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்க 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகுறாங்க, சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகுறாங்க, சில பிள்ளைங்க ஆவரேஜாக மார்க் எடுக்கிறாங்க, சில பிள்ளைங்க தான் ஒரு சில பிள்ளைங்க தான் பார்த்திங்கன்னா என்ன இருக்காங்க கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற பிள்ளைங்களா 100 மார்க்கு 90 95க்கு மேலே எடுக்கிற பிள்ளைங்களா என்ன செய்வாங்க காணப்படுவாங்க. இப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தக்க நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பலன் கொடுக்குறதுல உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். ஒருவேளை 30% தான் நம்மளால் பலன் கொடுக்க முடியும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, 100% வாழ்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என்ன நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல நான் உங்களை ஆராதிக்கணும், நான் உங்களை துதிக்கணும், நான் உங்கள் வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறவங்களாக காணப்படணும். இந்த 30% என்பது ஒரு புதிய பூமியின் அனுபவத்துக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்தில் அவங்க எந்த இடத்த பெறுவாங்க அப்படிங்கிறது காண்பிக்கிறது தான் இந்த 30 60 100. பரலோகத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பரலோக ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், சியோன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய பூமிங்கிறது பாருங்க, இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவங்க வந்து போய் இருக்கிற இடம்தான் இந்த புதிய பூமியாக காணப்படுது. அதாவது ஞானஸ்தானம் அபிஷேகம் பெற்றவங்க, பெருசாவினால் அபிஷேகம் பெற்றவங்களும் நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவங்களும் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இந்த புதிய பூமிக்கு போவாங்க. அதுக்கு அடுத்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்க என்ன செய்வாங்க, புதிய வானத்துக்கு போவாங்க. அதாவது அது வந்து அந்த புதிய வானம் நியமிக்கப்பட்டதே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கான ஒரு இடமா தான் அது காணப்படும். ஏன்னா அவங்க என்ன செய்யல, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த நாட்களில் ஏசபாவுக்கு பிற்பாடு பொழிந்தரப்பட்டது போல அவங்களுக்கு பொழிந்தரப்படலை. அதனால அவங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட இடம் எதுனா புதிய வானமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த 100% அதை புதிய எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஞானஸ்தான அபிஷேகம் பெற்ற சத்தியத்தின்படி வாழ்கிற தேவ ஜனங்கள், பரிபூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டிக்குரிய இடம் தான் இந்த புதிய எருசலேமாய் காணப்பதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அலங்கரிக்கப்பட்ட நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற மணவாட்டி சபைக்கென்று வைக்கப்பட்ட இடம் தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடமாய் காணப்படுகிறது. தேவ ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற இடம் தான் இந்த புதிய எருசலேம், சியோனாய் காணப்படுகிறது. இப்போ நம்ம சத்திய வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, நம்மளை கொண்டு போய் வைக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகிற விதை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெபம் ஒரு விதையாய் காணப்படுகிறது. சங்கீதம் 126 5 6 வாசிக்கும்போது, சங்கீதம் 126 5 6 வாசிக்கும்போது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். பார்த்தீங்களா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஜெபம் ஒரு விதையாய் காணப்படுகிறது. நம்முடைய ஜெபமாகி விதையை நம்ம எங்கே விதைக்கிறோம்? நல்ல நிலத்தில் நம்ம விதைக்கிறதா நினச்சி விதைக்கிறோம். ஆனால் சில விதை எங்கே போய் விழுந்துருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் விதைக்கையில் தான் என்ன செய்யுது, சில விதைகள் வழியருகே, சில விதை கற்பாறையான இடம், சில விதை முள்ளுள்ள இடம், சில விதை நல்ல நிலத்தில் விழுது. அவன் போய் எங்கேயுமே போடலை, அல்லது அவன் நடந்து வருகிற வழியில் விழலை. நல்ல நிலத்தில் விதைக்கும் போது தான் இது என்ன செய்தது, போய் விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் நம்முடைய ஜெப ஜீவியத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஜெபம் அதாவது ஒரு ரிக்வெஸ்ட். ஜெபம்னா என்னது, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தை நடத்தி தாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருக்கிற அந்த அனுபவம் மாற்றப்படட்டும், இல்லது இப்படிப்பட்ட அனுபவம் பாதுகாக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறது தான் ஒரு ஜெபஜீவியமாக காணப்படுகிறது. பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம், சில நேரம் ஏசப்பா கிட்ட ஜெபிக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டு வழியருகே இருக்கிறது போல வர்றவங்க போகிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே என்ன சொல்லுவோம், நம்ம கஷ்டத்தை சொல்லி புலம்புறவங்களாக காணப்படும். மத்தேயு 6:5 வாசித்தோம்னா அதுக்கு ஒரு வசனம் கூட சொல்லப்படும். மத்தேயு 6:5 வாசிக்கும்போது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று. பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க, மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இப்போ நம்மளும் அப்படி தான் மனுஷங்க கிட்ட போய் என்ன செய்கிறோம், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் சொல்லி எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறோம். நமக்குரிய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடாது, எல்லார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம சில விஷயங்கள் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கணும், சில விஷயம் நம்முடைய குடும்பத்தார்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அப்போ அதற்குரியவங்க கிட்ட மட்டும் சொல்லணும். நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம்னா அது வந்து என்ன செய்யும்,
தூற்றி திரியப்படுகிற ஒரு அனுபவத்தை போல காணப்படும். அப்போ வர்றவங்க போகிறவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சவங்க எல்லார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கஷ்டங்கள் நெருக்கங்கள் அல்லது ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நம்ம செய்வோம்னா அது நமக்கு ஒரு ஆசீர்வாத குறை பொல்லாங்கன்னு எடுத்துக்கொண்டு போனது போல எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வேதனையை தரக்கூடியதாக மாற்றப்பட்டுரும். அடுத்தது கற்பாறையான இடம்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு குறை இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் குடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஹஸ்பண்ட் கிட்ட போய் என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த குடியை விட்டு திருந்திருங்க, நீங்கள் எப்படியாவது மனமாறுங்க, நீங்கள் எப்படியாவது சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே போய் சொல்கிறோம். இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை நம்ம கண்டிப்போம், அதாவது அட்வைஸ் பண்ணலாம், அதை நான் அப்படி சொல்லலை. ஆனால் அவங்களாதான் மாறணும்னு சொல்லிட்டு போய் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுற ஒரு இடமா வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கடின இருதயம், அவங்க இருதயம் என்ன செய்யாது, மாறாது. அவங்க ட்ரை பண்ணால் கூட 2 நாள் இருப்பாங்க, 3ஆவது நாள் மறுபடியும் பழைய குடி கதவு தடிங்கிற கதையில் என்ன செய்வாங்க, அவங்களோட ஜீவியம் மாறிடும். பிள்ளைங்க கிட்ட போய் நீ நல்லா படி, நீ நல்லா படி, நீ நல்லா ஸ்கூலுக்கு போகணும், நீ ஒழுங்காக இருக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும், எரிச்சல் வரும். ஆனால் அதே இதை நம்ம என்ன செய்யணும், அவங்க கிட்ட சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும்போது அதுக்குரிய பலனை பெற்றுக்கணும். இவங்க கிட்ட சொல்கிறதுனால நமக்கு மன உளைச்சல் தான் என்ன செய்யும், மிஞ்சி இருக்கும். அடுத்து முள்ளுள்ள இடத்த போல நம்ம ரிலேட்டிவ்ஸ்லையும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்டே நம்ம என்ன செய்வோம், சில காரியங்களை சொல்லுவோம். அப்படிப்பட்ட அனுபவம், அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு உண்மை இல்லாதவங்களாக இருப்பாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்க கிட்ட போய் ஒன்று காரியத்தை சொல்லிடுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, நம்மளையே ப்ளேம் பண்ணுவாங்க. நீ இப்படி இருக்கனால தான் உன் புருஷன் இப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்கனால தான் உன் மனைவி இப்படி இருக்காங்க, நீ சரியில்லாதனால தான் உன் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, காரியத்தை புரிஞ்சிக்காம என்ன செய்வாங்க, நம்மளையே குற்றப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்க தான் ஒரு முள்ளுள்ள இடம் போல உள்ளவங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ரிக்வஸ்ட்டை, எனக்கு இப்படி கஷ்டம், எனக்கு இப்படி நெருக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது நம்ம வந்து இருக்கிற காயத்தில் இன்னும் அதிகமாக என்ன செய்யும், காயமாக்கப்படுவோம். ஆனால் நல்ல நிலத்தை போல கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம கண்ணீரை நம்ம சிந்துவோமானா கர்த்தர் ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்ம ஆண்டவர் இடத்துல அந்தரங்கத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவானா கர்த்தர் நமக்காக என்ன செய்வாங்க, வெளியரங்கமாய் பலம் தரக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. நம்ம போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். இசப்பா என்னுடைய கஷ்டங்களை மாற்றுங்க, என்னுடைய நெருக்கங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம தேவைக்காக மாத்திரம்தான் கண்ணீர் வடிக்கணும்னு இல்லை. இசப்பா நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக கூட என்ன செய்யலாம், நம்ம கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக பதில் வரும். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம எந்த சூழ்நிலையும் மனுஷங்களை வந்து நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஏன்னா மனுஷங்களை நம்ம நோக்கி பார்த்தோன்னா என்ன செஞ்சுருவோம், நம்ம வந்து எல்லாவற்றையும் இழந்துருவோம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தோன்னா அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க, எந்த விஷயத்தில் என்ன செய்ய மாட்டோம், நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஒரு தேவையாக இருக்கட்டும், ஸ்கூல் ஓப்பன் பண்ணுது, நாளைக்கு ஸ்கூல் போகணும், இன்னைக்கு வரைக்கும் ஃபீஸ் கட்டாதவங்க இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டேன்ட்டு இல்லை ஏசப்பா, நான் மனுஷங்க கிட்ட போக மாட்டேன், எனக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்குடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு பாருங்க. கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நமக்குரிய தேவைகளை சந்திப்பாங்க. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நமக்கு அளந்து தருகிறவர் தான் நம்முடைய தேவை, அளந்தில் அதிகமாக தருகிறவர். ஆனால் நம்ம தேவைக்கு என்ன செய்வாங்க, கட்டாயம் தருகிறவர். ஏன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோம், நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாங்க, நம்முடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் தரக்கூடியவங்களா காணப்படுவாங்க. பாருங்க, யாக்கோபுடைய முகம் இனி செத்து போவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஏன்னா அவன் கடந்து போன பாதைகள் அப்படிப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் போன பாதைகள் அப்படி. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அவங்க வந்து மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்டு போதுக்கு நான் விட மாட்டேன். ஏன்னா அவங்க நோக்கி பார்த்தது யாரு, யாக்கோபு பாருங்க, அவன் தனியா எல்லாரையும் கரகடக்க பண்ணிட்டு இவன் தனியா ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்தான். மனுஷனை போய் பார்க்க போல, ஏசா கிட்ட போய் கெஞ்ச போகல, ஏசா கிட்ட வெகுமானங்களெல்லாம் அனுப்புனான், ஆனா போய் என்ன செய்யல, கெஞ்ச போகல. அதுக்கு முன்னாடி ஒரு முழுவதும் என்ன செஞ்சான், கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரோடு போராடினதுனால பாருங்க, யாக்கோபு எத்தன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த யாக்கோபு கூட ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு இஸ்ரவேலுங்கிற ஒரு மனுஷனா என்ன செய்தான், மாற்றப்பட. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை எல்லாராலையும் வெறுக்கப்படுற, ஒதுக்கப்படுற, புறக்கணிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிடும் போது நிச்சயமா என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் மாற்றப்படாது. நம்ம கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்குற எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமா பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஜெபங்களை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லலாம். அப்புறம் பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்கிற விசுவாசிகள் கிட்ட நம்ம காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு.
ரெண்டாவது பார்த்தோம், நம்ம அதிகாலை நேரத்தில் ஒரு ஜெபம், ராத்திரியில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பவர் இருக்குது, அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பவர் இருக்குது. பிரசங்கி 11:6 வாசித்தோன்னா, உன் விதையை அதிகாலையிலே விதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கப்போ, நம்ம அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாங்க, நிச்சயமாக நம்முடைய காரியங்களுக்கு பதில் தருவாங்க. அதுலேயே நம்ம அதிகாலையில் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்யணும், துதிக்கணும். பாருங்கள், பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யுது, ஆண்டவரை துதித்து பாடுது. அஞ்சறிவு உள்ள அந்த பறவைகள், மிருகங்கள் கூட ஆண்டவரை துதிக்கினா, தேவன் நம்மளை இவ்வளோ பரிபூர்ணமா, தேவதூதெல்லாம் சற்று சிறியவனாய் நம்மளை படைச்சிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும். அப்புறம் அதிகாலையில் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதையாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நம்ம அந்தரங்கத்தில் நம்முடைய சில காரியங்களை மனுஷங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. நம்முடைய தோல்விகள், குறைவுகள், அதெல்லாம் வந்து நம்ம மனுஷங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. எனக்கு இப்படி ஒரு போராட்டம் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி மனுஷங்க கிட்ட சொல்ல முடியாது. அந்த காரியங்களை நம்ம ரகசியமாக ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க, அந்த காரியத்தில் நமக்கு வெளியரங்கமான பதிலை தரக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, சில காரியங்களுக்காக நம்மளால ஜெபிக்க முடியாது, ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் ரோமர் 8:26 வேதம் சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்வார், வேண்டுதல் செய்வார் அப்படின்னு வேதம் சொல்லு. அப்போ நம்ம வந்து பரிசுத்த ஆவியில் நம்ம நினைப்போம், எதுக்கு நம்ம அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்நிய பாஷை பேசுறது வந்து எதுக்குன்னா, ஒன்று நமக்கு பக்தி விருத்தி, நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி, சபையில் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது மற்றவங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். அடுத்தது பார்த்தோன்னா, நமக்கு ஜெபிக்க சில காரியங்கள் நமக்கு ஜெபிக்க தெரியாது. அப்படி கவலை நம்ம இருதயத்தை அடைச்சு நிற்கும். வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லி கூட நம்மளால ஜெபிக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோம்னா, ஆவியானவர் என்ன செய்வாங்க, நமக்காக வாக்குக்கு சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு என்ன செய்வாங்களாம், நமக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா காணப்படுகிறது. அடுத்து மூணாவதாக பார்த்தோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட வேண்டிய விதை எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, சுபாவம், மனுஷனுடைய கிரியைகள் ஒரு விதையாய் காணப்படுகிறது. கலாத்தியர் 6:7 வாசிக்கும்போது வாசிங்க. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோமோ நாளைக்கு அதை தான் என்ன செய்வோம், நம்ம அறுவடை செய்யக்கூடியவங்களாக காணப்படும். இப்போது ஒரு நிலத்தில் போய் ஒரு மாங்காய் விதையை கொண்டு போய் நம்ம வச்சோன்னா, அது வந்து நாளைக்கு கொய்யாப்பழம் தராது, மாம்பழத்தை தான் தரும். ஆப்பிள் விதையை விதைச்சா அது ஆப்பிள் தான் தரும், ஆரஞ்சு என்ன செய்ய தராது. நெல்லை விதைச்சா கோதுமை அறுக்க முடியாது. வேதத்தில் ஒரு வசனம் கூட இருக்குது, ஒலிவ மரத்தை வச்சுட்டு திராட்சை கனியை தேட முடியுமா, முடியாது. நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் கிடைக்கும். அதனால் இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ நாளைக்கு அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அதான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன வாரம் கூட சண்டே ஸ்கூலில் சொன்னோம், நம்ம இன்னைக்கு பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு நீங்கள் வளரும்போது இதை தான் நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துனீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துனீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நம்ம இப்போவுமே நம்ம அந்த காரியத்தை நம்ம அறிஞ்சு நம்ம கவனமாக இருக்கும்போது பின்னாடி அறுவடை எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். நல்லதை விதைச்சா நல்லதாக இருக்கலாம். பூமியில் கூட அப்படி சொல்லுவாங்க, நல்லதை விதைச்சா நல்லதாக இருக்கலாம், கெட்டதை விதைச்சா கெட்டதை தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய சுபாவம் ஒரு விதையாக காணப்படுகிறது. நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், கிரியை செய்யக்கூடியவங்களாக காணப்படும். சில பேருங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க, கோபப்பட்டுட்டே இருப்பாங்க. சிலருக்குள்ள எரிச்சல், ரொம்ப தேவையில்லாமல் ஒரு எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சல் வந்து என்ன செய்வாங்க, தேவையில்லாமல் யாரை பார்த்தாலும் என்ன சொன்னாலும் எதுக்குன்னா என்ன செய்வாங்க, எரிச்சல் படுவாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பான குணமே ஒரு சாந்தமாக இருக்கும். அப்போ அவங்க பாருங்கள், எவ்வளோ அவங்களை கோவப்படுத்தினா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, அந்த சாந்தத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்போ இது வந்து மனுஷனுடைய இயல்பான ஒரு கிரியை. இந்த கிரியை மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், பிற்காலங்களில் அறுவடையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் பாருங்கள், நமக்கு ஊழியக்காரங்க வந்து சொல்கிறாங்க, என்ன உங்கள் சுபாவத்தை கட்டி எழுப்பிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இப்படி மற்றவங்களை சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்கள் வாழ்க்கை அந்த இடத்துக்குள்ளே வந்துடும். அதனால் என்ன செய்யுங்க, விதைக்கும் போதே கவனமாக விதைச்சிருங்கன்னு சொல்லி தருவாங்க. பாருங்கள், இந்த வழியருகே விதைக்கப்படுகிற அனுபவம்னா பாருங்கள், இந்த இப்படிப்பட்ட மனுஷங்க தான் நம்ம சொன்ன போல் வீணான கோபம், எரிச்சல், சண்டை போடுற அனுபவம். பாருங்கள், ஒரு எப்போவுமே வந்து ஒரு
ஒரு சமாதானமே இல்லாத ஒரு அனுபவத்திலே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளும் சமாதானம் இருக்காது, மற்றவங்களுக்குள்ள என்ன செய்யாது, அவங்க சமாதானத்தை குலைச்சி போட்டுருவாங்க. சந்தோஷமா இருக்கிறவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, சமாதானத்தை குலைச்சி போட்டுருவாங்க. அவங்களுடைய கிரியை என்னது, அப்படிப்பட்ட ஒரு கிரியா இருக்குது. அதனால பாருங்க, அவங்களால ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது, சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்திராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. பாருங்க, இந்த யோவா சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினதுனால அவர் மரிக்கும் போது, அவர் ஒரு பயங்கரமான ஒரு தலைவன். ஆனால் பாருங்க, அவர் மரிக்கும் போது பலிபீடத்தின் கொம்பு போய் பிடிச்ச பிறகு கூட என்ன செய்ய முடியலை, சமாதானமா அந்த நர வயதுல மரிக்க முடியலை. ஏன்னா அவருடைய விதை அப்படியாய் காணப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய அறுவடையும் அப்படிதான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ரொம்ப கேரக்டரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த முள்ளுள்ள இடத்துல கற்பாறையான இடங்கிறது பாருங்க, மற்றவங்களுடைய பிரயாசம், மற்றவங்களுடைய அன்பு, அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடின இருதயமாக இருக்கவங்களை நமக்கு தெரியும். இது விளக்கணுங்கிறதே இல்லை. பாருங்க, நமக்கு தெரியும், ஒரு ரொம்ப ரூடான ஒரு ஆள்னு வைங்களேன், அவங்க கிட்ட போய் எவ்வளோ அன்பாக பேசி பாருங்க, அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது, அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன பேசினாலும் அவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பைபிளில் கூட ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னா நாபால். இந்த நாபாலை பாருங்க, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் துஷ்டனும் துராக்கிருதனுமான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனுடைய மனைவி புத்திசாலி, ரொம்ப ரூபவதி, ரொம்ப குணசாலியான பெண். பாருங்க, அந்த சூழ்நிலையை அறிஞ்சு தன் குடும்பத்தை பாதுகாக்கிறா. ஆனா அந்த மனைவியை கூட சந்தோஷமா பார்த்துக்கொள்ள இந்த மனுஷனால முடியல. அவனுக்கு இந்த காரியங்களெல்லாம் அறிஞ்சோன்னு அவனுடைய இருதயம் பாருங்க, அவனுக்குள்ள செத்து அவன் கல்லை போல் ஆனான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சுபாவுடையவங்க யார் நன்மை செஞ்சால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ரூடாகவே எப்போவுமே நடந்துட்டுருக்கிற ஒரு அனுபவம் உடையதான் இந்த அனுபவத்தை காண்பிக்குது. அடுத்தது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது போல் உள்ள அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கேரக்டர் உள்ளவங்க பாருங்கள், எப்போதும் என்ன தான் செய்வாங்க, யார் அன்பாக இருந்தாலும் எடுத்தாலும் அப்படி நல்லா இருக்கிறது போல் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. பணம், புகழ், வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு மட்டுமே ஜாதி அப்படி என்ன செய்வாங்க, அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்பலாம் நினைச்சா கூட இந்த காரியங்களால என்ன செஞ்சிருவாங்கன்னா நெருக்கப்பட்டு அவங்களுடைய சுபாவத்தை என்ன செஞ்சிருவாங்க, மாற்றிடுவாங்க. நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்காங்க, ஏழைகள்கிட்ட அன்பா பேசுறாங்க, எல்லார்கிட்டையும் பண்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வருவாங்க. ஆனா இந்த காரியங்கள் அவங்களுக்குள்ள வந்த உடனே என்ன செஞ்சிருவாங்க, பணத்தினால ஒரு பெருமை வந்துடும். உடனே என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து யாராவது புகழ்ந்து நீங்க நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, அதை செய்றீங்க, இதை செய்றீங்கன்னா மற்றவங்களை என்ன செய்வாங்க, தாழ்வா நினைச்சு அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சொத்து வசதி அப்படிலாம் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய இதே பயங்கரமாக இருக்கும், யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிற ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. பாருங்க, சவுலை குறித்து நமக்கு தெரியும். இந்த சவுல் பாருங்க, கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு யாருக்குமே கெப்பாசிட்டி இல்லை, எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாவீது சின்ன பையன், அவன் அந்த கோலியாத்தை பட்டயமோ ஈட்டியோ ஒன்றும் கொண்டு போகலை, வெறும் கவனும் கூழாங்கல்லும் வச்சு ஒரு கம்பை மட்டும் கையில் பிடிச்சிருக்கான். அதோடு என்ன செய்யறான், அந்த கோலியாத்தை கொல்ல போறான். போய் கோலியாத்தை என்ன செஞ்சான், கல்லடிச்சு கொன்னுட்டான். அவங்கிட்ட அவனை கழுத்தை வெட்டுறது கத்தி இல்லாம கோலியாத்தோட வாழை எடுத்தே கோலியாத்துக்கு கழுத்தை வெட்டி தலையை கொண்டு வந்தான். இந்த தாவீதை பார்த்து ஸ்திரீகள் பாடிட்டாங்களாம், எனது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தார் இந்த சவுல். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள ஒரு காய்மகாரம் உண்டாயிடுச்சு. அது வரைக்கும் நல்ல ராஜாவா நல்லா இருந்தாரு. இந்த ஸ்திரீகள் பாடினோன்னு சொல்றாரு, அவனுக்கு 10000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, ராஜாங்க மாத்திரம்தான் இன்னும் மீதியா இருக்கு. பாருங்க, என்னை விட யாரும் மேல வந்துடக்கூடாது, என்னை விட யாரும் உயர்ந்துடக்கூடாது, நான் மாத்திரம்தான் எல்லாத்துலயும் உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவமா இருந்ததுனால பாருங்க, இவன் ராஜாங்கத்தை இழந்து போறதுக்கு ஒரு காரணத்துல ஒண்ணு அதுவாக கூட காணப்பட்டது. பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடுதான் இவனுக்குள்ள என்ன செய்தது, பொல்லாத ஆவி புகுந்தது. அப்ப நமக்குள்ள காணப்பட்ட சில பொல்லாத சுபாவங்கள், அசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நம்மை வழி நடத்தக்கூடியதாக காணப்படும். அதனால அந்த பொல்லாத சுபாவங்களுக்கு நம்ம இயன்ற மட்டும் என்ன செய்யணும், ஆண்டோடைய கிருபை சார்ந்து அதை ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும், ஆண்டோட கிருபை கேட்கணும். நல்ல நிலத்தில் உள்ள இந்த கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23 வாசிக்கும்போது, கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நல்ல நிலத்தில் இந்த மனுஷனுடைய கிரியாகிய விதை எப்படி பலன் கொடுக்குமா, அன்பு ஆவின் கனிகளை கொடுக்குமா. அந்த ஆவின் கனி என்னதெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பார்த்தீங்கன்னா நல்ல நலத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னா நம்ம என்ன செய்வோம்? தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களா, நமக்குள்ள எவ்வளோ பொல்லாத சுபாவங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய சத்திய வசனத்தை நம்ம கேட்டு ஆவியானோட உதவியோடு நம்ம ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பொல்லாத சுபாவங்களும் என்ன செய்திரும்? மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நிலம் என்னப்பட்டிருக்கு? பண்படுத்தப்பட்டிருக்கு, உழப்பட்டிருக்கு. பலவிதமான சோதனைகள், போராட்டங்களை தாண்டி தான் வந்திருக்கு. இதில் இந்த கல்லெல்லாம் பொறுக்கி போட்டாங்க, இதில் இருந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டாங்க, இதில் இருந்த வேஸ்டான காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு இந்த நிலத்தை சுத்தமாக்கி இந்த நிலத்தில் நல்லா உழுது இந்த நிலத்தில் நல்ல விதைகள், ஆவியின் கனிகளை கொடுக்குற விதையாகிய வசனங்கள் என்ன செய்திருக்கு? விதைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நல்ல தேவ அன்பை வெளிப்படுத்தணும், சமாதானமாக வாழணும், மற்றவங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும், மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்களா இருக்கணும். நல்ல ஆவிக்குரிய மனுஷன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. நான் எனக்கு ஏன் அப்படிங்கிற வாழ்க்கையை விட்டுட்டு மற்றவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், மற்றவங்களை எப்படி வாழ வைக்கலாம், மற்றவங்களுக்காக நம்ம எப்படி வாழலாங்கிறத நினைக்கிறது தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையாக காணப்படுகிறது. அந்த அனுபவத்தில் வாழும்போது இந்த ஆவின் கனி தானாவே என்ன செய்யும்? நமக்குள்ள இருந்து பலன் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். நம்ம இப்போ ஒருத்தவங்களை எல்லாம் நேசிக்கிறோன்னா அவங்கள சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம இயேசுபாவை சந்தோஷப்படுத்தணும் நம்ம நினைக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு மரம் நமக்குள்ளே வளரும். அதுலேருந்து நம்மக்கிட்ட இந்த வெளிப்படுகிற கனிகள் இந்த ஆவியின் கனிகளாய் தான் காணப்படும். அதனால தான் கலாத்தியர் 6:8 சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்கென்று விதையுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ நம்ம எப்போதும் பரிசுத்த ஆவியோட உதவியோடு எப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரலாம் அப்படிங்கிற நம்முடைய சுபாவத்திற்கு முதலிடம் கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம வாழ வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. 4வது பார்த்தோம்னா ஒரு விதை சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு பணம் ஒரு விதையாய் காணப்படுகிறது. நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறோம், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இந்த பணமும் கூட ஒரு விதையின் அனுபவம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6 வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்க, இப்போ நம்ம அந்த பணத்தை கூட ஒரு விதையாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா விதைக்கும் போது நல்ல பலன், குறைவாக விதைச்சா குறைவான பலன். ஆனால் இதுவும் கூட விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சாதான் என்ன செய்யும்? பலன் கிடைக்கும். பாருங்க, வழியருகே உள்ள அனுபவத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வீணா என்ன செய்கிறாங்க? பணத்தை செலவு பண்ணுறாங்க, ஊதாரித்தனமாக என்ன செய்கிறாங்க? செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நீ இப்படி செலவு பண்ணாத, இதற்கு செய்யாத, இதற்கு செய் அப்படின்னு சொல்லி அவங்கள கைட் பண்றதுக்கு ஆளே இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? உதாரித்தனமா செலவு பண்றாங்க. இப்போ கற்பாரியான இடத்துல உள்ளது போல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? நல்ல பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஃபுல்லாக கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட ஒரு பொருள் என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கி சாப்பிட மாட்டாங்க. யாருக்கு சேர்க்குறாங்க, எதுக்கு சேர்க்குறாங்க யாருக்குமே தெரியாது. சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் கடன் இல்லாமல் வாழ்ந்துக்கிடவே முடியாது. அதனால என்ன செய்வாங்க? கொஞ்சம் கடன் அடைஞ்சு கொஞ்சம் கையில் காசு வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னா அடுத்து ஒரு நிலம் வாங்குவாங்க. அதில் உள்ள கடன் அடுத்து தீரும், அடுத்து ஒரு நிலம் வாங்குவாங்க. அந்த நிலத்தை வாங்கி யாருக்கு என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அதுக்கு ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டி நம்ம வாழலாம். சரி, ஒரு தோட்டம் ஒரு போல வச்சு சந்தோஷமா பண்றதுக்கு ஒரு தோட்டம் ஒரு இடம் வாங்கி வச்சுக்கலாம். பாருங்க, அங்க 1 ஏக்கர், இங்க 2 ஏக்கர், அங்க 15 சென்ட், இங்க 20 சென்ட், பார்த்தீங்கன்னா அப்படி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஆவி. பாருங்க, இவங்க இப்படி சேர்க்கறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லிக்கிடலாம், எனக்கு இவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லிக்கிடலாமே தவிர அதனால எந்த சந்தோஷமோ எந்த பிரயோஜனம் யாருக்குமே என்ன செய்யாது? இருக்காது. இது ஒரு கடின இது. இவங்க கிட்ட எவ்வளோ சொல்லி பாருங்க, அவங்களுக்கு புரியவே செய்யாது. இந்த இதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆகாரம் கூட என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அதான் பிரசங்கி 2:26 வாசித்தோம்னா, பிரசங்கி 2:26 வேதம் சொல்லுது, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை ஆண்டவனு கொடுத்திருக்கிறார். வாசிங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்காக என்ன செய்யறாங்க? சேர்த்து குவித்து வைக்க
விதைக்கணும். இது ஒரு தொல்லை. இந்த தொல்லை ஆண்டு என்ன செய்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க யாருக்காக சேர்ப்பாங்க, தன் பிள்ளைக்கு கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைக்கு சேர்த்தா பிள்ளைக்கு பேருக்கு எழுதுனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதை விற்று அதை செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் யாருக்கு எழுதுவாங்கன்னா அவங்க பேர பிள்ளைக்கு எழுதுவாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து அதுக்கப்புறம் அது ஆளாகி அது வரும்போது அதுவே நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க பார்வையில் நல்லவன் யார், அவங்க பேர பிள்ளைங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, நல்ல நிறைய சொத்து எல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு கல்லான ஒரு நிலமான ஒரு அனுபவம். அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, தாங்கிட்ட இருக்கோ இல்லையோ என்ன செய்வாங்கன்னா அகலக்கால்னு சொல்லுவாங்க நம்ம லாங்குவேஜில். பாருங்கள், அதிகமாக செயல்படுற அனுபவம் அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் செலவழிக்கிறது இல்லை, கடன் வாங்கி என்ன செய்வாங்க, செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கடன் வாங்கினாலும் அந்த கடனை விட்டு மீளணும்னு இல்லாமல் இன்னும் கடன் வாங்கி என்ன செய்வாங்க, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையின் அனுபவம். இவங்க வாழ்க்கையில் பாருங்கள், எப்பவும் இந்த உலகத்தில் நம்ம நல்ல ஐஸ்வர்யவான்களாக வாழணும். நம்மளை பார்த்தா யார் இவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆக அடுத்த வேளை சாப்பாடு கூட கடன் வாங்கி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் பண்ணுற ஸ்டைல் என்ன, அவங்க காட்டுற அந்த இது என்னன்னு பார்த்தோன்னா, பணக்காரங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள நெருக்கிக்கிட்டு இருக்குது என்னன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தான் இவங்களை என்ன செய்யுது, இப்படி நெருக்கி இவங்களை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எதுவும் அவங்களுடைய பணத்தை செயல்பட வைக்க. சிலர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பை பண்ணி வரும்போது உடனே என்ன செஞ்சுருவாங்கன்னா, இதில் இவ்வளோ நமக்கு வருமானம் கிடைக்குது, கொஞ்சம் கூட கடனை வாங்கி இது அதை செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளபடி வாழ்ந்தால் ஒரு மாதிரியாவது போகலாம். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது பண்ணி செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி எல்லாமே நஷ்டமாக போயிடும். எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, ஆராய்ந்து அறிந்து செய்கிற ஒரு அனுபவம் இருக்கா. மற்றவங்க முன்பாக தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உடையவங்க கடைசி பார்த்தீங்கன்னா ஏழைகளை விட மோசமாக போகிற ஒரு அனுபவத்துக்குரியவங்களாக மாறிடுவாங்க. ஆனால் நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 112:9 வாசிக்கும்போது, சங்கீதம் 112:9 வாசித்தீங்கன்னா, அந்த நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க இந்த பணத்தை எப்படி விதைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பார்த்தீங்கன்னா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். பார்த்தீங்கன்னா, தாங்கிட்ட இருக்கிறத எவ்வளோ இருந்தாலும் சரி, சிலர்கிட்ட பாருங்க கொஞ்சமாக இருக்கும், ஆனாலும் கொடுக்கணுங்கிற மைண்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தன்னிடத்துல இருக்கிறதுல கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வாரி இறைப்பாங்க. பாவப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு, யாருக்கு என்ன தேவை அவங்களுக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அநாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், அங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா நல்ல தான தர்மங்களை செய்யக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இது ஒரு நல்ல நிலத்தின் அனுபவம். பார்த்தீங்கன்னா வீணாக அந்த காசை செலவழிக்க மாட்டாங்க. சம்பாதிக்கிற பணம் தனக்கு தேவை, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய குடும்ப சந்தோஷத்துக்கு என்ன செய்வாங்க, செலவழிக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. ஏழைகளுக்கு உதவுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தியத்தின்படி பார்த்தா தசம பாகத்தில், காணிக்கையில் உண்மையாய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை கூட இது காண்பிக்கிற. கலாத்தியர் 6:9-10 வாசித்தோம். கலாத்தியர் 6:9-10 வாசிக்கும்போது வாசிங்க. வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பார்த்தீங்களா, வேதம் என்ன சொல்லுது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். பாருங்க, மற்ற ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. நான் அவங்களுக்கு செஞ்சேன், அவங்க எனக்கு எந்த நன்றியும் காட்டலை, நான் அவங்களுக்கு செஞ்சேன், அதனால எனக்கு எந்த பலனும் இல்லை, எதிர்பார்த்து, அதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து நன்மை செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு மொய் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 500 ரூபா எழுதுனா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க 500 ரூபா என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னைக்கு கொடுத்த 500 ரூபா தான் மறுபடியும் அந்த அன்னைக்கு திரும்பி வரக்கூடியதாக காணப்படும். ஆனால் அதை யோசிக்க மாட்டாங்க. பணக்காரங்கன்னா என்ன செய்வாங்க, 500 ரூபா எழுதுவாங்க. பாவப்பட்ட வீடுனா என்ன நினைப்பாங்கன்னா, சரி பாவப்பட்ட வீடு தானே, இவங்களுக்கு தர முடியாது, அப்போ நம்ம 100 ரூபா எழுதுவோம், அப்போ அவங்களுக்கு அந்த 100 ரூபா தர ஈஸியாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மொய் எழுதுவாங்க. ஒரு நாளும் இந்த காரியத்தை செய்யாதீங்க. ஒரு ஏழை குடும்பம், ஒரு ஏழை பிள்ளை வீட்டில் கல்யாணம், ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்மளால் இயன்றதை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அதுலேயும் விசுவாச குடும்பத்தார நம்ம விசாரித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், இசபா ஒருவேளை நமக்கு ஓரளவு நல்ல வசதி நமக்கு போக மீதி இருக்கலாம்.
இப்போ கடன் வாங்கி உதவி செய்யுங்கன்னு சொல்லலை, நமக்கு இருக்கிறதுல மீதி, நமக்கு செலவழித்து போக மீதி இருக்கிறத என்ன செய்யலாம், நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். இப்போது சில தேவ ஜனங்களே என்ன செய்வாங்க, பாவப்பட்டவங்களா இருப்பாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு கிறிஸ்மஸ் வருது, அப்போ வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய இது இருக்காது. அப்போது நம்மளால் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்குள்ள காசு நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் கொஞ்சம் ரூபா நம்மக்கிட்ட இருந்தால் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஸோ 500 ரூபா இருக்குது, நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது ஒரு பலகாரம் வாங்கி சாப்பிடுங்க அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிறது என்ன செய்யணும், உதவி செய்து கொடுக்கறது, நன்மை செய்கிறதுல என்ன செய்யணும், நம்ம சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் என்ன செய்வோமா, அதன் பலனை நம்ம அறுப்போமா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம், இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், நம்ம ஏழைக்கு உதவும் போது நாளைக்கு நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன செய்வார் ஏசப்பா, என்ன செய்வாங்கன்னா இன்னொருத்தவங்களை கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. நம்ம ஒரு சின்ன உதவி செய்வோம், நமக்கு பெரிய தேவை வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க, தம்முடைய உதவி கரத்தை நீட்டக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. இப்போ நம்ம நன்மை செய்ய நன்மை வந்து நிச்சயமாக செய்யணும். அது மட்டும் இல்லை, நம்ம பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பாருங்க, பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷனுக்கு சந்தோஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புசிக்கிறதும் குடிக்கிறதும் தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தான் மனுஷனுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரு நன்மை. பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்கன்னா, காசு சேர்க்கறது தப்பு இல்லை, ஆனால் தன்னை ஒருத்தி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நமக்கு அவசியம் இல்லை. இன்றைக்கி சேர்த்து நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி யோசித்து பார்த்தா நம்ம இருந்தாதான், இல்லைன்னா எந்த பிரயோஜனம். ஒரு மனுஷன் வேதத்தில் இருந்தான், ஆண்டவர் அவனை பார்த்து மதிகீடனேன்னு கூப்பிட்டார். அவன் என்ன செய்தானா, நல்ல களஞ்சியத்தை பெருசாக்கி தானியத்தெல்லாம் சேர்த்தான், யாருக்கும் கொடுக்கல. அவன் ஒத்திக்கு சேர்த்தான், என் ஆத்மாவுக்கு சேர்த்தான். அவன் சொன்னான், என் ஆத்மாவே நீ புசித்து இளைப்பாருன்னு சொன்னான். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், மதிகீடனே இன்றைக்கு ராத்திரி நீ செத்து போனீன்னா இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை கிடையாது. இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு 1000 ரூபா நீங்கள் கஷ்டப்பட்டு 1000 ரூபா சேர்த்து வைக்கிங்கன்னு வைங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம், ஆனால் வேண்டாம் இது இருக்கட்டும், நமக்கு வந்து அடுத்த மாதம் தேவைக்கு இருக்கும்னு சொல்லி நம்ம சேர்த்து வச்சு ஒருவேளை 2 நாளே நம்ம உயிர் போயிட்டுனா அதனால யாருக்கு பிரயோஜனம் பாருங்க, எதுவும் இல்லை. பாருங்க, சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை, நம்ம தேவைக்கு போக மீதி இருக்கிறத சேர்த்து வைக்கலாம். அதுக்காக நம்மளை கஷ்டப்பட்டு ஒருத்தி வாழ வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த பூமியில் புசித்து கொடுத்து நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பு தேவன் நமக்கு தருகிற அனுக்கிரகம். பார்த்தீங்கன்னா சிலரை எடுத்துக்கிட்டீங்க, நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், சுகர், ப்ரெஷர், அதனால் நல்ல காரியங்களை கூட சாப்பிடக்கூட முடியல, வாங்குறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் பாருங்கள் அவங்களால அதை வாங்கி சமைச்சு சாப்பிட முடியலை. வாங்கி பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களால சாப்பிட முடியலை. பார்த்திங்கன்னா அவங்களோட பிரயாசத்தின் பலன் அவங்களால அனுபவிக்க முடியல. ஆனால் நம்ம 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 ஜனங்களை பார்த்திங்கன்னா சுகர் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்கிறோம், நல்லா சந்தோஷமாக ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு நல்லா ஐஸ்கிரீம்னாலும் சரி பாயசம்னாலும் சரி என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். ஏன், நமக்கு இசப்பா தந்திருக்கிறது இவ்வளோ தான். நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் வாழ்கிற காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு புசிப்பும் குடிப்பும் மட்டும்தான். இது வேற எதுவுமே நம்மளை ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து கடத்தி கொண்டு போகிறது ஒரு அனுபவத்தில் இந்த பணம் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுது. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் விதையாய் காணப்படுது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்க விதையாய் காணப்படுறாங்க. ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கும்போது, ஓசியா 2:23 வாசிக்கும்போது, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து. இப்போ கர்த்தருக்கென்று இந்த பூமியில விதைக்கப்பட்டவங்க தான் யாரு, ஊழியக்காரங்க. இந்த பூமியில ஊழியக்காரங்க இந்த பூமியில பிறந்ததே எதற்கு தான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக தான். ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பூமியில அவங்கள கொண்டு ஒரு விதையா போட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் படைச்சதுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஒரு தாயுடைய கருவில் அநேக லட்சக்கணக்கான கருமுட்டைகள் இருக்குமா, ஆனால் அதுல ஒரு கருமுட்டை ஆண்டவர் கண்டு அதற்கு ஒரு உருவம் கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில மனுஷங்களா பிறந்திருக்கோம். பார்த்தீங்க, அப்போ நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டு ஒரு நோக்கத்தை வச்சு தான் நம்மளை இந்த பூமியில படைச்சிருக்காங்க. அது போல ஊழியக்காரங்களை கூட கர்த்தர் அவருக்கென்று தான் இந்த பூமியில விதைச்சாங்க. அதனால அப்படிப்பட்டவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, எப்படிப்பட்ட பாதையில போனாலும் என்ன செஞ்சுறாங்க, மறுபடியும் அவரிடத்துல கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஊழியக்காரங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி காணப்படுறாங்க. பாருங்க, இந்த வழி அருகே இருக்கிறது போல உள்ளவங்களை பார்த்தோம்னா மத்தேயு 7:21 23 வாசனம், மத்தேயு 7:21
23 வரை வாஸ்தா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாத்தீங்கன்னா இவங்க யாரு? நான் உங்களை அறியேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற ஒரு கூட்டம். ஊழியக்காரங்க தான், அநேக அற்புதம் செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஊழியம் செஞ்சாங்க, இந்த பூமியில ரொம்ப பிரபலமா அறியப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரங்க ஒரு வெளிநாட்டுல ஒருத்தங்க, அவங்க வந்து இப்போ மறிச்சு பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் தூதர்கள் பார்த்து சொன்னாங்களா, உங்க பேரு இந்த புஸ்தகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படலை, ஆனால் நீங்க போங்க அப்படின்னு. அப்ப இவர் ரொம்ப அழுதாரா, நான் வந்து இப்படியெல்லாம் செஞ்சேனே, ஜனங்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களே, என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க, நான் பூமியில் ஆண்டவருக்காக எவ்வளோ ஊழியம் செய்து பிரயாசப்பட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாங்களாம், நீ போகும்போது ஜனங்கள் நீ போகும்போது என்ன சொல்றாங்க, உன்னை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லை நீ வரன்னு தான் அறிஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களா, ஆமாம் இசபா, நான் போகும்போது ஜனங்களுக்கு என்கிட்ட இருந்து நீங்க வெளிப்படலை, என்னதான் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி வருத்தப்படுறார். அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் அவர் எங்க போனாலும் ஏசப்பாவை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியவராய் காணப்பட்டாராம். அப்ப பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பரலோகத்துல எந்த ஒரு இடம் கூட இருக்காது. தன்னுடைய சுய புகழுக்காக பெருமைக்காக ஊழியம் செய்யறவங்க, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் செய்திருவார், அறியேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 13:57 வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊர்ல வீட்டில் என்ன செய்யாது? கனம் கிடையாது. அப்போ ஊழியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக சிலர் ஊழியம் செய்வாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உடையவங்களை என்ன செய்யறாங்க? ஒரு கடினமான ஒரு நிலத்தின் அனுபவத்தில் காணப்படுறாங்க. அவங்களுடைய ஊழியத்தினால என்ன இதுல பலன் இல்லை. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்படின்னு சொல்லி சங்கீதம் 45 நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட தன் ஜனம் தன் தேசத்தை விட்டுதான் என்ன செய்தாரு? புறப்பட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் சிநேகிதன். இப்ப நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று புறப்படும் போது நம் ஊழியத்துக்கு முன்பாக இந்த ஊழியத்துல நமக்கு முன்பாக தேவன், அதுக்கு பிற்பாடு ஜனங்கள், அது இதுக்கு இடைக்குள்ள என்ன செய்திருக்கூடாது? ஏன் குடும்பம், ஏன் கோத்திரம், ஏன் குலம் அப்படிங்கிற ஒரு இடத்த உள்ள கொண்டு வருவாங்கன்னா அந்த ஊழியம் வந்து தேவனால அங்கீகரிக்கப்படாது. அடுத்தது இது முள்ளுள்ள இடம். இப்ப சொன்னது முள்ளுள்ள இடமான இதுக்கு காண்பிக்கிறது. கற்பாறையான இடங்கிறது தன்னுடைய அழைப்பை அசட்டை பண்ணி வாழ்கிற ஒரு கூட்டம். இந்த உலகத்தோடே வாழணும்னு விரும்புவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தருடைய அழைப்புக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவோ அழைச்சாலும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்குரிய வழிவாசலை திறந்து கொடுத்தாலும் என்ன செய்வாங்க? எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காக வாழணும், என் குடும்பத்தை விட்டுட்டு என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என் அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னால் ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் என்ன இருக்கும்னா அது வந்து ஒரு கற்பாறையான ஒரு இடமாய் காணப்படும். நல்ல நிலத்தில் உள்ள விதைகள் தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:14 வாசிக்கும்போது, பிலிப்பியர் 2:14 வாசிக்கும்போது வாசிங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் தான் எப்படி காணப்படுதா? நல்ல நிலமாய் 30, 60, 100 பலன் கொடுக்குற ஒரு ஊழியக்காரங்க கூட்டமாய் காணப்படுது. பார்த்தீங்கன்னா வீணா ஓடலை, நான் வீணா பிரயாசப்படலை, நான் ஏன் பிரயாசம் என் குடும்பத்துக்காகவோ பணம் சேர்க்கறதுக்காகவோ அல்லது நான் வாழ்றதுக்காகவோ நான் வந்து என்ன செய்யலை? ஊழியம் செய்யலை. கர்த்தருக்காக நான் பிரயாசப்படுறேன், கர்த்தருக்காக தான் நான் ஓடுறேன், கர்த்தருக்காக தான் நான் செயல்படுறேன். பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என்ன செய்ய, எல்லாம் யாருக்காக தான்? கர்த்தருக்காக தான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த பவுல் அவர் பட்ட பாடுகள். பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை அவர் வந்து அடிக்கப்பட்டாரு, மிலார்னால் அடிக்கப்பட்டாரு, கல்லறி உண்டாரு, அவரை கெட்டி இழுத்துட்டு போனாங்க, சமுத்திர சேதம் பாருங்க, நிர்வாணம், நாசம், மோசம், கடல்ல வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாரு, ஆறுகளால் வந்து சேதம், கள்ள சகோதரால் வந்து சேதம். இது எல்லாமே யாருக்காகனா அவருக்காக அவர் ஓடி அவருக்கு வந்த கஷ்டம் இல்லை, கர்த்தருக்காக ஓடினதுனால உண்டான ஒரு கஷ்டம். இப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்வாரு?
ஆண்டவர் என்ன சொல்வார், என்னுடைய ஊழியக்காரங்களே, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்களாய் தேவன் இந்த பூமியில் பிறக்க செஞ்சவங்கள கூட இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல கர்த்தருக்காக பிரயாசப்படுறவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, மேன்மையான இடத்தை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு நேரம் வந்து ஒரு டைம் வந்து என்னது, நமக்கு வந்து ஒரு விதையாக காணப்படுகிறது. நம்முடைய நேரத்தை நம்ம எப்படி விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எபேசியர் 5:16 நம்ம வாசிக்கும் போது வேதம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் காணப்படுது, அதனால காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஒரு ஆயுசுன்னு சொல்கிறோம், ஆயுசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. சிலர் கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க, சிலர் ரொம்ப வயசாகிற வரைக்கும் வாழ்கிறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவரேஜாக வாழ வேண்டிய நாட்களில் வாழ்ந்து முடிச்சுக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சிலர் குழந்தையிலேயே இறந்து போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து இயேசப்பா நல்ல ஒரு காலத்தை தந்து நம்மளெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பிரயாசப்படுவதற்குரிய ஒரு காலத்தில் தேவன் நம்மளை வச்சுருக்காங்க. நம்ம நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வழி அருகே இருக்கிற நிலத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிவி, சீரியல், செல்ஃபோன், கட்டுக்கதைகள், வீணான பேச்சுக்கள், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், போர் அடிக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யக்கூடாதோ அதெல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே என்ட்ராகும்போது என்னதான் கேட்டு வரும், நம்ம நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது, நம்ம நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக தான் கொடுக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் தான் நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்லி தான் நம்ம கேட்டு வரோம். ஆனால் இந்த இதுக்கு வழியருகே இருக்கிறவங்களுக்குள்ள இது என்ன செய்யாது, இது ஏறாது. அதனால் அவங்க நேரத்தை எப்படி செய்வாங்க, ஃபுல்லாக வீணடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும், வேலை இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அவங்க நினைக்கிறத மட்டும்தான் செய்து அந்த நேரத்தை வீணாக்கிட்டு அப்புறம் நினைப்பாங்க, ஐயோ இது அப்போ செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. கற்பாறையான இடத்துல உள்ள மனுஷங்களை பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா, மனுஷங்களுக்காக, மிருக ஜீவன்களுக்காக என்ன செய்வாங்க, தன்னுடைய நேரத்தை என்ன செஞ்சுருவாங்கன்னா செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களை எப்படி திருப்திப்படுத்தலாம்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன செய்யாது, அது முடியாது. எவ்வளோ கேட்டாலும் என்ன செய்வாங்க. இப்போ வாலிப பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் இருடா, வெளியே போகாத, படி, இதை செய் அதை செய் சொல்லுவாங்க, வேலைக்கு போக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா முக்கியம்னு சொல்லிட்டு பெரிய டைலாக்லாம் பேசிட்டு என்ன செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போயிடுவாங்க. பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட அனுபவத்தினால அவங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனம், கடைசியில் வேதனை தான் மிச்சம். ஏன்னா காலத்தை என்ன செஞ்சுருவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க மாட்டாங்க, படிக்காமல் என்ன செய்வாங்க, ஊர் சுற்றுவாங்க. அப்படி வீடாக அந்த நேரத்தை செலவழிக்கிறனால பின்னாடி என்ன செய்வாங்க, படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, வேலைக்கு போயிருந்தா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் நம்ம வந்திருக்கலாமே, நம்ம வீணாக நாட்களை செலவழிச்சிட்டோமே, இப்போ வயசான நாட்களை கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு இடம், முள்ளுள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா, படிப்பு, சம்பாத்தியம், அதுக்கு மட்டுமே என்ன செய்வாங்க, நேரத்தை ஒதுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சத்தியத்தை இருந்தாலும் என்ன செய்வாங்க, பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, படி படி படி, நாளைக்கு படிப்பு தான் கை கொடுக்கும். படிப்பு கை கொடுக்கும், ஆனால் படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. படிப்பு நம்ம வாழ்க்கையில் முக்கியம், சம்பாத்தியம் நம்ம வாழ்க்கையில் முக்கியம், ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையாக மாறிடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பகுதிகள் இருக்குது, அதில் நம்ம இதுக்கு மாத்திரம் நம்ம டைமை செலவு. சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலை, வாரத்தில் 6 நாள் வேலை செய்வாங்க, 7ஆவது நாள் என்ன செய்வாங்க, ஃப்ரீயாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரீசெண்டாக ஒரு நாள் பேசும்போது சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் அவள் வந்து அவங்க வீட்டுக்கு அம்மா யாரு கூடயும் பேசக்கூடாது, வெளியே யாரு கூடயும் பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவரும் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. 6 நாளும் அவங்களுடைய அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க. 7ஆவது நாள் ஒரு நாள் ஃப்ரீ, அன்னைக்காவது ஃபேமிலி கூட உட்காந்து பேசுவார், பிள்ளைங்க கூட விளையாடுவார், இல்லை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போவார்னு எதிர்பார்த்தா அன்னைக்கு என்ன செய்வாரா, ஒரு சின்ன சைட் பிஸ்னஸ் பண்ணுறாரா, அதுக்கு கலெக்ஷனுக்கு சண்டே போயிடுவார். இப்போ மொத்தத்தில் எல்லா நாளும் வேலை. வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு மனைவி பிள்ளைங்களோடு கூட சந்தோஷமாக இருக்கிற இடம் கூட இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் எப்பவும் சண்டை போட்டுட்டு, நீ அப்படி செஞ்சுருக்க இப்படி செஞ்சுருக்கேன்னு குறை சொல்லிட்டே சண்டை போடுற அனுபவம். இவங்க வாழ்க்கையில் இவங்க காலத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா எதுவுமே இல்லை. இவங்க வாழ்கிறதுல எந்த ஒரு சந்தோஷமும் அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிறதே இல்லை.
பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் கூட பிள்ளைங்களை என்ன செய்துருவாங்க, டியூஷன் போ, 10th படிக்கிற, +2 படிக்கிற, ஏதோ அதுலேயே தான் வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, சண்டே ஸ்கூல் இருக்க வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு வருஷமும் படிக்கட்டும், இந்த ஒரு வருஷமும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, படிப்புக்கே பிள்ளைகளை அனுப்பிடுவாங்க. சண்டே நாங்கள் 10th படிக்கிற டைமில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி கொண்டு வந்தாங்க, சண்டே வந்து என்ன செய்யணும், டியூஷன் மாதிரி ஸ்கூல்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைங்க வந்து போகலை, கிறிஸ்துவ ஸ்கூல்களே அது ரொம்ப வைக்கலை, சில ஸ்கூல்ஸில் வச்சாங்க. அதுக்கு போன பிள்ளைங்க கிட்ட கூட என்ன செஞ்சாங்கன்னா ஊழியக்காரங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் சிஎஸ்சியில் இருந்தோம். அப்போ சிஎஸ்சியிலேருந்து ஒரு பிள்ளை வந்து போனாங்க சர்ச்சுக்கு ஸ்கூலுக்கு. அப்போ அந்த பாஸ்டர் கூட என்ன செஞ்சாங்கன்னா வருத்தப்பட்டாங்க, என்ன ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஆராதனைக்கு வர முடியாமல் அப்படி ஒரு படிப்பு உனக்கு எதுக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜனங்களை எடுத்து பார்த்தா என்ன இல்லை, நம்ம வந்து சண்டே ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இல்லை. ஒரு கல்யாண வீடா உடனே என்ன செஞ்சுறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டு கல்யாண வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு வேலை கண்டிப்பாக போகணும், முடிச்சாகணும் அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க, சண்டே ஆராதனைக்கு வராமல் போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போகிறவன் என்ன செய்யணுமா, கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமா. பாருங்க, ஒரு ஆராதனையே இல்லாத ஒரு அனுபவத்தில் என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. இப்போ வேற ஆராதனைகள் ஏதாவது ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு ஆராதனை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே போவோம் அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறது என்னதுதான், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், இது ஒன்று தான். சும்மா கடமைக்காக சண்டே வீட்டில் இருக்க நேரம் ஆராதனைக்கு வரும் அப்படிங்கிற இடத்துல வாழ்கிறது தான் இந்த முள்ளுள்ள ஒரு இடம். அதனால தான் அவங்களால தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியலை. பார்த்திங்கன்னா அடுத்தது நல்ல நிலத்தை பார்த்திங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய நேரத்தை எப்படி செலவழிப்பாங்கன்னா எப்போதும் கர்த்தருடைய சமூகத்திலேயே என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. வேலை செஞ்சாலும் சரி, படித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவங்க மனது சிந்தை எப்போதும் எங்கே இருக்கணும், ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே காணப்படும். லூக்காவின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம்னா 10வது அதிகாரத்தில் 38லேருந்து 42 வரை வாசிக்கும் போது மார்த்தாள் மரியாள்னு சொல்லி 2 சகோதரிகள் இருந்தாங்க. இந்த மார்த்தாளை பார்த்தீங்கன்னா ஏசப்பா வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. 38வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இந்த மார்த்தாளை பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் வீட்டில் ஏற்றுக்கொண்டா. ஆனால் அவளுடைய மனதில் அவள் ஏற்றுக்கொண்டாளான்னு தெரியலை. அவள் மனது ஃபுல்லாக என்னதான் இருந்துதான், கீழே நம்ம வாஸ்தா சொல்லப்பட்டிருக்கு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, ஐயோ ஏசப்பா வந்திருக்காங்க, ஏசப்பாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஏசப்பாக்கு தண்ணி கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு வந்து என்ன செய்துட்டு இருந்ததுதான், வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்காக காரியங்களை செய்யறதுக்காக பிரயாசப்பட்டாங்க. அந்த மரியாதை பாருங்க, எதை குறிச்சுமே கவலைப்படல. ஏசப்பாவுடைய பாதத்தில் போய் அவருடைய வாழ்க்கையில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த மார்த்தாள் சொன்னதுக்கு, தேவையானது ஒன்று தான், அந்த ஒன்றை மரியாதை பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மரியாதை கொடுத்து சாட்சினாங்க. நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்குரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். பணமோ பொருளோ படிப்போ வசதியோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடை பண்ணுமானா, தடை பண்ணாது. ஆனால் அது இல்லாட்டியும் நம்ம பரலோகத்துக்கு போகாமல் இருப்போமானா, அதுவும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தேவையே தவிர பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வாழணும். நம்முடைய வியாதியின் மத்தியிலையும் சரி, நம்முடைய பலகீனத்தின் மத்தியிலையும் சரி, நம்முடைய கண்ணீரின் பாதையிலையும் சரி, நம்முடைய சந்தோஷத்தின் பாதையிலையும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு நம்முடைய நேரத்தை நம்ம கொடுப்போமானா நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பரிபூர்ணமான ஒரு இடத்த, ஒரு பெரிய ஒரு மேன்மையான இடத்தை சுதந்திரிக்கக்கூடியவங்களாய் நம்ம காணப்படும். தேவையான இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு நம்ம தேவை ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய சமூகம். அதை மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கோம்னா, கர்த்தருடைய சமூகம் எனக்கு வேணும், ஏசப்பா எனக்கு வேணும், இந்த ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு வாரத்துக்கு 7 நாள் தந்திருக்காங்க, அதில் ஒரு நாளை நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சிலர் ஒரு ஆராதனைக்கு போயிட்டு செகண்ட் ஆராதனை வருவாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் என் வீட்டில் இருக்க முடியாதா, வீட்டிலேருந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாதா, முடியும். ஆனால் பாருங்க, இந்த ஒரு நாளையாவது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் செலவழிப்போம், ஆண்டோடைய பாதத்தில் இருப்போம். இது ஒன்று தானே நமக்கு தேவை. இந்த பூமியில் பணம் பொருள் இல்லாட்டா கூட நம்ம வாழலாமே, ஆனால் ஆண்டோடைய சமூகம் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிலருடைய மூச்சே என்னவா தான் இருக்குன்னா தேவ சமூகம், இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அனுபவத்தில் தான் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க இந்த பூமியில் ஆஹா ஓஹோன்னு வாழாட்டாலும் பரலோகத்தில் போய் நிச்சயமாக என்ன செய்வோம், அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் விதைச்ச இந்த விதையின் பலனை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பார்க்கக்கூடியவங்களாக தான் காணப்படும்.
பாருங்க, சபையில் உபவாச ஜபங்கள், காத்திருப்பு கூட்டம், வேத பாடம் கூட்டம் இருக்கு. யாருக்கு வச்சிருக்கு? ஊழியக்காரங்க மட்டும் வந்து இருக்கிறதுக்கா? விசுவாசிகள் வரணும்னு தான் வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வே இல்லை. அநேக சபைகளில் பிரதர் அடிக்கடி சொல்றாங்க, காத்திருப்பு கூட்டம் ஸ்டாப் பண்ணியாச்சு, பைபிள் ஸ்டடி ஸ்டாப் பண்ணியாச்சு, ஆராதனை மட்டும்தான் நடக்குது, மீதி உள்ள நாள் ஏன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. உபவாச ஜபத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆட்கள் வரும். ஏன்னா அந்த இடத்துல என்ன செய்வாங்க? ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதனால உபவாச ஜபத்துக்கு ஆட்கள் வரும். அதுவும் உபவாச ஜபம் ஆவிக்குரிய கருத்துக்கு எதுவாக இருந்ததுன்னா அது கூட என்ன செய்ய முடியலை, ஜனங்களுக்கு வர முடியலை. பாருங்க, அப்போ நம்ம நேரத்தை என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம செலவழிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஏழாவதா பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம விதைக்கிற விதை எதுனா, நம்முடைய சரீரம் ஒரு விதையாய் காணப்படுகிறது. அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு சரீரமாய் நம்முடைய சரீரம் இருக்கு. இந்த சரீரம் ஒரு விதையாக காணப்படுகிறது. இந்த சரீரத்தின நம்ம வரும்போது, பூமிக்கு வரும்போது ஒரு நல்ல சரீரத்தை கொண்டு வந்தோம். போகும்போது இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா இதில் வியாதி, பலவிதமான காரியங்கள் வரும்போது இருந்த அந்த நல்ல சரீரத்தின் அனுபவம் கூட இல்லாமல் தான் நம்ம போகிறோம். இந்த சரீரம் ஒரு விதையாய் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா நல்ல வழி அருகே விழுந்த விதையை போல இருக்கிற ஒரு அனுபவம். பார்த்தீங்கன்னா பரலோகம் நரகம் அப்படிங்கிற எந்த யோசனையுமே இல்லாமல் அவங்க இஷ்டப்படி நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ வாழ்வாங்க. இந்த பூமியில் வாழ்கிறவங்கள பாருங்க, பரலோகம் நரகம் குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க? நம்ம மனசாட்சியின்படி வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களா வாழ்வாங்க. ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யாது? பரலோக ராஜ்யம் கிடைக்காது. கெட்டவங்களா வாழ்கிறவங்களா சொல்லவே வேண்டாம். பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க. நல்ல கடவுள் பயம் இருக்கும், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க விக்கிரக ஆராதனை பண்றதுனால என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்போ இது வழி அருகே விதைக்கப்படுகிற ஒரு சரீரத்தினால் இவங்க மறிக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்வாங்க? பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லவே முடியாது. அடுத்தது, கற்பாறையான இடத்துல வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எப்படியுமே எனக்கு பரலோகம் கிடைக்காது, அதனால நான் ஏன் நல்லவனா வாழணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாய் துன்மார்க்கர்களாய் வாழ்கிறவங்க தான் இந்த கற்பாறையான இடத்துல இருக்கிறவங்க. இவங்க ஆத்மா என்ன செய்யும்? கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போகக்கூடியதாக காணப்படும். இந்த முள்ளுள்ள இடத்துல இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஆவிக்குரிய சபை ஐக்கியமும் இருக்கும், பாரம்பரியமான சபை ஐக்கியமும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்களால என்ன செய்ய முடியாது? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர முடியாது. கொஞ்சம் ஆவிக்குரிய லைஃப்பில் வளரலாம்னு நினைப்பாங்க. நம்ம முதலே தியானிச்சது போல் அவங்க அந்த பாரம்பரியமான காரியங்களை இவங்களை என்ன செஞ்சிடும்? நெருக்கி போட்டுரும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இவங்களால வளர முடியாது. பரலோகம் வேணும்னு நினைப்பாங்க, பரலோகத்தில் மேன்மையான இடம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன செய்ய முடியாது? இவங்களால முழுசும் ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு 2 கட்டா நிலவரத்தில் மறிக்கிறவங்க. வேதம் என்ன சொல்லுது? ஒரு வேலைக்காரன் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பான், அல்லனா ஒருவனை நேசித்து ஒருவனை விட்டு விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு அனுபவத்தில் வாழ்கிறவங்க என்ன செய்ய முடியாது? ஒரு நிலையான அனுபவத்தில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இவங்களால செய்ய முடியாது. ஆனால் நல்ல நிலத்தை போல ஒரு ஊழியக்காரங்களுக்கு கைக்கு கீழே அடங்கி வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ ஜனத்துடைய சரீரம் மறிக்கும் போது எப்படி மறிக்குமா? அழிவுள்ளதா. இப்போ ஒரு நல்ல நம்ம சபையில் ஒருத்தவங்க மறிச்சாங்கன்னு வைங்களேன், மறிச்சவங்களை என்ன செய்வாங்க? அழிவுள்ளதா இந்த சரீரம் விதைக்கப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த அடக்கம் பண்ணும்போது இந்த சரீரம் என்ன செய்துரும்? மண்ணோடு மண்ணா மக்கி போயிடும். ஆனா கர்த்தர் வரும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் என்ன செய்யுமா? இந்த சரீரத்தை என்ன செய்யுமா? எழும்ப வைக்குமா? மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் வாசித்தா அந்த அதிகாரத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்படும். அழிவுள்ளதா விதைக்கப்படும், அழியாமை உள்ளதா எழுந்திருக்கும். அழிவுள்ளதா நம்ம சரீரத்தை என்ன செய்வாங்க? புதைப்பாங்க. ஆனால் இது கர்த்தர் வரும்போது, கர்த்தருடைய ரகசிய வரும்போது அழியாமை இல்லாத சரீரமா இந்த சரீரம் எழுந்திருக்கும். எக்காலம் தொனிக்கும் போது உயிர்த்தெழுகிற ஒரு சரீரமா நம்முடைய சரீரம் என்ன செய்யுமா? காணப்படுமா? அதனால இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணான காரியத்தினால கரைப்படுத்தக்கூடியவங்களா நம்ம காணப்படக்கூடாது. நம்ம இப்போ இந்த சரீரம் தானே மண்ணுக்கு தானே போக போகுது, நம்ம ஆத்மா தானே பரலோகத்துக்கு போகுது. ஆனால் வேதம் சொல்லுது இந்த சரீரம் கண்டிப்பாக என்ன செய்யுமா? உயிர் தெழும்போம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக இந்த சரீரம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருது.
பார்த்தீங்கன்னா அந்த நல்ல விதை வந்து ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் தான் யாராக காணப்படுகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மையான ஒரு விதைகளாய் காணப்படுவோம். பரலோக நம்பிக்கையோடு மரிக்கிற ஒரு ஜனக்கூட்டங்கள் தான் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. நம்ம மரிக்கும் போது நம்ம அழுறோம். ஆனால் பாருங்க, நல்லா பரிசுத்தமா பரலோகத்துக்கு போகிறவங்களா மரிக்கிறவங்களை பார்த்து ஏசப்பா என்ன செய்வாங்களா? சந்தோஷப்படுவாங்களா? நம்ம மரிக்கும் போது அவங்க ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா என் பிள்ளை என் கூட இருக்க போறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தேவனுக்குள்ள காணப்படும். செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதியும் துதியும் தேவன் என்ன செய்வாரா? முளைக்க பண்ணுவார். சீயோன்லே துதியானது அமைந்து காத்திருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எதை காண்பிக்கணும்? நம்ம ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்னா, இந்த பூமியில மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யத்திலேயும் மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நாளுக்காக தான் காத்திருக்கோம், கர்த்தருடைய வருகை. இந்த நாளுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்கோம். எப்படினாலும் நம்ம இந்த பூமியில ஒரு நாள் மரிப்போம். மரிக்கலைன்னா கர்த்தருடைய வருகை வரும்போது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். ஏசாயா 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோம்னா வேதம் சொல்லுது. அதுல முதல் பகுதியை வாசித்தீங்கன்னா, விடியற் காலத்துல விதை முளைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க முதல் பார்ட். விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும். பார்த்தீங்களா? விடியற் காலத்தில் தான் விதை என்ன செய்யுமா? முளைக்குமா. இந்த விதை வந்து நம்ம வந்து புதைச்சி வச்சுருக்கோம். அது முளைக்கும் போது விடிய காலையில் தான் அது என்ன செய்யும்? முளைச்சி வெளியே வரும். பார்த்தீங்கன்னா இந்த விடியற் காலம் என்பது நம்ம ஏசாயா 21:12 வாசிக்கும் போது விடியற் காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. இந்த விடியற் காலம் என்பது எதை காண்பிக்குதுன்னா, ஏசப்பாவுடைய வருகை காண்பிக்கிறது. ராக்காலம் என்பது கைவிடப்படுகிற ஜனத்திற்குரிய ஒரு உபத்திரவ காலத்தை தான் இந்த ராக்காலம் காண்பிக்கிறது. ரெண்டும் ஒரே டைமில் சம்பவிக்கும். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அது விடியற் காலமும் ஒரு கூட்டத்துக்கு அது ராக்காலமாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நிலத்தில் உள்ள விதையை போல நம்முடைய ஜீவியம் விதைக்கப்பட்டிருக்குமானா, இந்த கர்த்தருடைய வருகை வரும்போது நிச்சயமா நம்ம என்ன செய்வோம்? நாமும் கூட என்ன செய்வோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட விதையின் அனுபவங்கள், தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிலத்தின் விதைகளாய் பலன் கொடுக்கணும். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட விதையாய் காணப்படணும். தேவன் நமக்கு தந்திருக்கிற சுபாவங்கள் அப்படிப்பட்ட விதையா இருக்கணும். பணம் தேவன் விரும்புகிற விதத்தில் உள்ள விதையாய் காணப்படணும். நம்முடைய நேரம் தேவன் விரும்புகிற விதையாய் காணப்படணும். தேவனுடைய ஊழியக்காரங்க நல்ல விதைகளாய் காணப்படுறாங்க. நம்முடைய சரீரம் கூட என்ன செய்து? நல்ல ஒரு அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு சரீரம், தேவனுடைய வருகையில் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு சரீரமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தில் மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக.